இன்றைய சிறப்பு விருந்தினர் ஸ்ரீ குமார் வேம்பு அவர்களை உங்களது பலத்த கரகோஷத்துடன் அவருக்கு மேடைக்கு அழைக்கிறோம். இன்றைய விழாவின் நாயகன் தலைவர் TR மோகன்ராம் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். உங்களது பலத்த கரகோஷத்துடன். மும்பையிலிருந்து வந்திருக்கும் திருவாளர் ஜெயபிரகாஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். உங்களது பலத்த கரகோஷத்துடன். அருண் பிரகாஷ். வரவேற்புரைக்கு தலைவர் அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மழை வெளியே பெஞ்சிட்டு இருக்கு. சௌபாகிய ஜுவல்ஸுடைய நிகழ்ச்சி முடிஞ்சிருக்கு. கொஞ்சம் சலசலப்பாயிருச்சு. சௌராஷ்டிரா ப்ளீஸ் அங்கங்கே அப்படியே உட்காருங்களேன் ப்ளீஸ். சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸுடைய சிட்கான் 2024 கான்ஃபரன்ஸ் முறைப்படி துவங்கி வைக்கப்படுகின்றது. மீட்டிங் கால் டு ஆர்டர். இன்றைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நம்முடைய சிறப்பு செய்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குமார் வேம்பு ஃபவுண்டர் ஆஃப் அண்ட் CEO கோஃபர்கள் டெக்னாலஜிஸ் அவர்களை வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு உத்யோக் சேவரத்னா அவார்டியாக வந்திருக்கும் முன்னாள் தலைவர் திரு SK ரமேஷ் அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். ஸ்டார் அவார்டியாக வாங்க இருக்கும் நம்முடைய பிளாக் ஃபாரஸ்ட் ஸ்ரீ ஆனந்த் அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். அவர் வந்துட்டு இருக்காரு. நம்முடைய சிட்கான் சேர்மன் திரு KK தினேஷ் அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். நம்முடைய உடனடி முன்னாள் தலைவர் JB குமரன் அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். நம்முடைய முன்னாள் தலைவர்கள் KV பாலா அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். நம்முடைய முன்னாள் தலைவர் CK சேகர் அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். நம்முடைய முன்னாள் தலைவர் திரு ER குமரேசன் அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். நம்முடைய முன்னாள் தலைவர் திரு KKG பிரபாரன் அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். நம்முடைய முன்னாள் தலைவர் திரு SKR ரமேஷ் அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். நம்முடைய EC உறுப்பினர்கள் VG ராம்தாஸ் சார், J சீனிவாசன், சாய் ஜீவன், SG சீனிவாசன், TN சூரியபிரகாஷ், AR கணேசன், BS ஜனார்தனன், GR சுப்பிரமணியன், TK சிவநாத் பாபு, SM கார்த்திக் குமரன், SKB சந்திரபிரகாஷ், NS பெருமாள் சார், KK தினேரன் சார், KV குமரேசன் சார், SS ராம்சுந்தர் சார், ER விக்னேஷ் பாபு, TM ரூபேஷ் பாபு, SS பிரேம்குமார், SR சுந்தர்நாத் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள், இங்கே திரளாக வந்திருக்கும் மகளிர்கள், சிறப்பு விருந்தினர்கள் மற்றும்
விருந்தினர்கள், குழந்தைகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். எபவுட் சிட்கான் பற்றி நம்முடைய சிட்கான் சேர்மன் திரு கே தினேஷ் அவர்கள் உரையாற்றும்படி அன்புடன் அழைக்கின்றேன். அஸ்கிதங்க நமஸ்கார். எல்லாருக்கும் வணக்கம். இது சிட்கான் 2024 7வது நிகழ்ச்சி. 2011 நாங்கள் எல்லாம் பிரியமாக அழைக்கும் சிட்கான் தந்தை என்று அழைக்கப்படும் சி.கே. சேகர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கரு அங்கே தான் உருவாச்சு. அதுக்கப்புறம் அதை செயல்படுத்தியவர் எங்களுடைய முன்னாள் தலைவர் குமரேசன் சார் அவங்க. அதுதான் ஃபஸ்ட்டு சிட்கான். நெக்ஸ்ட்டு அந்த ட்ரெடிஷன் யார் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்காங்களோ அவங்க பொறுப்பேற்றுக்கிட்டு சிட்கான், அதாவது சௌராஷ்டிரா இண்டஸ்ட்ரியல் ட்ரேட் கான்ஃபரன்ஸ் நடத்தணுங்கிறது எழுதப்படாத விதி சௌராஷ்டிரா சேம்பரில். அந்த வகையில் நெக்ஸ்ட்டு வைஸ் சேர்மனாக வந்த கே.ஜி. பிரபாகரன் அவர்கள் 2013 சிட்கான் நடத்தினார்கள். மிகவும் சிறப்பாக ஒரு 7 செமினார் நடத்தினார். அதெல்லாம் ஒரு எங்கள் சமூகத்துக்கே ஒரு மறுமலர்ச்சியாக இருந்துச்சு அதெல்லாம். ஸோ 2013, அதுக்கப்புறம் 15 உத்யோக் சேவா ரத்னா எஸ்கேஆர் ரமேஷ் அவர்கள் நடத்தினாங்க. ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2017 எம்.கே. கலாதர் பாபு அவங்க தலைமையில் நடந்தது. 2019 எங்கள் ஐபிபி ஜேபி குமரன் அவங்க தலைமையில் நடந்தது. 2021 நடக்க வேண்டியது கொரோனாவினால் 22 நடந்துச்சு. அது தலைமையேற்று நடத்தினவர் இன்றைய தலைவர் மோகன்ராம் அவர்கள். ஸோ அப்போ நடத்தும்போது என்ன சொன்னாங்கன்னா, 6வது சிட்கான்னு சொல்லும்போது அறுபடை வீடுன்ட்டாங்க. இப்போ 7வது சிட்கான் நடக்கும்போது எனக்கு என்ன பேர் வைக்கிறதுனே தெரியல. அறுபடை வீடு முடிஞ்சு கரெக்டாக எனக்கு அந்த மருதமலை முருகன் 7வது படை வீடுன்னு சொல்லுவாங்க. அது உடனே ஞாபகம் வந்துச்சு. ஸோ இது 7வது படை வீடு. அதுக்கப்புறம் 8, 9, 10ன்னு சொல்லி அது பாட்டுக்கு போகும். மருதமலைக்கு அப்புறம் சென்னிமலை இருக்குது. சென்னிமலை விட்டு கடல் தாண்டி 10 மலையும் இருக்குது. ஸோ அந்த சிட்கான் மேற்கொண்டு சிறப்பாக நடந்துக்கிட்டே வருங்கிற நம்பிக்கை இருக்குது. உழைப்பு கொடுத்தா தான் இந்த அளவுக்கு ஒரு விழா நடத்த முடியும். இதுக்காக அர்ப்பணிப்புடன் உழைத்த எங்கள் இசி மெம்பர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் இன்வைட்டீஸ் 18 டீமாக பிரித்தோம். 18 குரூப்பாக பிடித்தோம். எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது மகாத்மா பகவத்கீதை தான். அதில் 18 அத்தியாயம் இருக்குது. அந்த 18 அத்தியாயத்தில் ஒரு அத்தியாயம் விட்டு போனாலும் முழுமை அடையாது. அந்த மாதிரி எங்கள் 18 டீமும் சேர்ந்து உழைச்சதுனால தான் இந்த வெற்றி. அப்புறம் எங்கள் சமூகத்தை பற்றி ஒரு முன்னுரை கொடுக்கணும். நாயகி சுவாமி அவர்கள் எங்களுடைய ஆன்மீக அடையாளம். எல்லாரும் சொல்லுவாங்க தேசியமும் தெய்வீகமும் சேரணும்னு சொல்லி. எங்கள் சமூகம் முழுமையாக தேசியமும் தெய்வீகமும் சேர்ந்தது என்பதற்கு அடையாளம் நாயகி சுவாமிகள் தெய்வீகம், என்எம்ஆர் சுப்பிரமணிய அவர்கள் தேசியம். ஸோ இன்றைக்கி பாருங்கள், அவருடைய பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாளில் தான் இன்றைக்கி இந்த விழா நடக்குதுன்னா அந்த அவருடைய ஆசி நமக்கு இருக்குங்கிறது அர்த்தம். தெய்வீகம் தேசிகம்னு சொன்னேன் இல்லையா? இப்போ பாருங்கள், என்எம்ஆர் சுப்பிரமணியன் அவங்களுடைய பிறந்த தேதி பார்த்தோம்னா 14/8. சுதந்திரம் கிடைச்சது நாளைக்கு சுதந்திரம் கிடைக்கிறது அவர் இன்னைக்கு பிறந்த நாள். அதே மாதிரி அவருடைய நினைவு நாள்னு பார்த்தோம்னா
அவர் 25/1 காலமானார். அதுக்கு அடுத்த நாள் வந்து ரிப்பப்ளிக் டே. ஸோ குடியரசு தினத்துக்கு முத நாள் அவர் நம்ம விட்டு பிரிஞ்சார், சுதந்திரத்துக்கு முத நாள் அவர் பிரிஞ்சார், நம்மக்கிட்ட உதயமானார். ஸோ தெய்வீகம் தேசிகம் இரண்டும் இணைந்த சமூகம் நமது சமூகம் என்பதற்கு இதைவிட அடையாளம் தேவையில்லை. சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஸ்லோகன் பார்த்தோம்னா அவோ மிழ ஹொடோ, வாருங்கள் சந்திப்போம் வளர்வோம்ங்கிறது. இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம்னா, ஒரு சீஃப் கெஸ்ட் வந்து குமார் வேம்பு அவங்க அழைத்து நடத்துகிற அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம்னா அது உழைப்பு தான் காரணம், இந்த ஸ்லோகன் தான் காரணம். எல்லாத்துக்கும் ஒரு அதை சொல்லுவாங்க, ஒரு விலை கொடுத்தா தான் வெகுமதி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. விலை கொடுத்தா தான் வெகுமதி. இதை இங்கிலீஷில் சொன்னோம்னா ப்ரைஸ் கொடுத்தா தான் ப்ரைஸ் கிடைக்கும். PRIZE PRICE விலை கொடுத்தா தான் PRIZE ப்ரைஸ் பரிசு கிடைக்கும். எங்களுக்கு வந்து வேம்பு அவங்க பரிசா கிடைச்சிருக்காங்க. பனிரெண்டு முன்னோர்களுடைய படம் அங்கே பார்த்துட்டே வந்தாங்க சீஃப் கெஸ்ட். எனக்கு என்ன தோணுதுன்னா, 12ங்கிறது வந்து குறிஞ்சி மலர். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர்றது தான் குறிஞ்சி மலர். அந்த 12 பேர் வந்து எங்களுக்கு பொறுத்த மட்டும் எங்க சமூகத்தின் குறிஞ்சி மலர்கள். பார்த்தோம்னா நாயகி சுவாமிகள் அவர்கள் அவதாரம் எடுத்தது ஒரு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு, அவங்க முக்தி அடைந்தது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு. இந்த அளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சுவாமிகள் வந்து நமக்கு நம்ம சமூகத்துக்கு கிடைச்சிருக்காங்கன்னா நம்ம சமூகம் செய்த தவம். ஸோ அவங்கள பற்றியும் சொல்லியாச்சு, NMR சுப்பிரமன் சார் அவங்கள பற்றி சொல்லியாச்சு. அப்புறம் சொல்ல வேண்டியது வந்து LKT அவங்க, KLN கிருஷ்ணன் அவங்க, CK நரசிம்மாச்சாரி அவங்க, PKR லட்சுமிகாந்தம் அவங்க, வெங்கட்ரமண பாகவதர் அவங்க, TK ராமா அவங்க, நமது பத்மஸ்ரீ TMS அவங்க, சங்கு ராமரையர் அவங்க, பத்மநாபர் ஐயர் அவங்க, CS ராமாச்சாரி அவங்க. CS ராமாச்சாரி அவங்க பேரை வந்து உச்சரிக்கும் போது அந்த காலத்திலே பாருங்க, CSRன்னு சொல்லி நம்ம செல்லமா அணைப்போம். அவர் வந்து இந்த சமூகத்துக்கு செஞ்ச சேவை பல சேவை. அதுக்காகத்தான் இன்னைக்கு வந்து பிரதி உபகாரமா கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி CSRன்னு வந்திருக்கு போல இருக்கு. அவருடைய பேர் CS ராமாச்சாரி CSR. அவர் செஞ்ச சேவையை வச்சு அவருக்கு கிடைச்ச உரிய மரியாதை தான் இன்னைக்கு கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி CSRங்கிறது. சிட்கானை பற்றி பேச அழைச்சிட்டு இதெல்லாம் பேசுகிறேன்னு சொல்லி கொஞ்சம் சங்கடப்படுற மாதிரி எனக்கு தோணுது. எங்களுக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறதுங்கிறது வந்து ஒரு கடமை. இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லாமல் நம்ம வந்து நிகழ்ச்சியை நடத்தவே முடியாது. ஸோ இவங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்து நெக்ஸ்ட் சிட்கான் இன்னைக்கு நடக்க போகிற நிகழ்ச்சி, சீஃப் கெஸ்ட்டு வேம்பு ஐயா வந்திருக்காங்க. நாளைக்கு நிகழ்ச்சியில் வந்து வரிசையாக இருக்குது. அருண் சார் நாளைக்கு வர வேண்டியவர் இன்றைக்கே வந்திருக்காருன்னா அவருடைய ஆர்வம் எனக்கு புரியுது. நாளைக்கு பேச போகிறாரு. அதுக்கப்புறம் இவங்க ஈரோடு மகேஷ் அவங்க வந்து பேச போகிறாங்க. அப்புறம் ஃபெய்த் இன் ஃபேமிலி பிஸ்னஸ்ன்னு பற்றி பேசுகிறதுக்காக ஜகுவா அமிர்தேஷ் அவங்க வரக்க போகிறாங்க. அவங்கெல்லாம் நாளைக்கு நிகழ்ச்சி ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப ஒரு அட்ராக்டிவாகவும் இருக்கும். நீங்கள் கலந்துக்கிட்டு இதே மாதிரி ஒரு எந்தூசியாசத்தோடு கலந்துக்கிட்டு கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கி ஆட்சியில் இருக்காங்க. பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வந்து அசோசியேஷன் வித் டிஃபரன்ஸ். அசோசியேஷன் வித் டிஃபரன்ஸு
எத்தனையோ அசோசியேஷன் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தோம்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தலைவர் மாறி தான் ஆகணும். அது பைலா. அந்த வகையில் அசோசியேஷன் வித் டிஃபரன்ஸ்ங்கிற ஒரு கௌரவத்தோட, ஒரு பெருமையோட என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ நம்முடைய சிட்கான் சேர்மன் மிக அருமையாக கூறினார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, நாளை சிறப்பு பேச்சாளர் இருக்கும் நம்முடைய அருண் பிரகாஷ் அவர்கள் இன்றைய நம்முடைய அன்பின் காரணமாக அவர்களையும் வருக வரவேற்கின்றோம். குவி நெட்வொர்க்கினுடைய சிஇஓ. இந்த அடுத்தபடியாக வீடியோ பிரசன்டேஷன் ஃபார் உத்யோக் சேவா ரத்னா அவார்டு இவருடைய வீடியோ பிரசன்டேஷன். உத்யோக் சேவா ரத்னா சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸின் மேனாள் தலைவர் திரு SKR ரமேஷ் அவர்கள் குறித்து ஒரு சிறு தொகுப்பு காணொளி காட்சிகளாக. அருமை உடைத்தன்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்ற குரலுக்கு இலக்கணமாக விளங்கும் திரு SKR ரமேஷ் அவர்கள் திரு SK ராஜாராம் மேனகா தம்பதியினருக்கு மகனாராக பிறந்தவர். MCom பட்டதாரியான இவர் தொழில்துறையில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு தன் தந்தையோடு இணைந்து ஸ்கிரீன் பிரிண்ட் தொழிலில் ஈடுபட்டார். தொழில் வியாபாரம் தொடர்பாக பல்வேறு வடமாநிலங்களில் பயணம் செய்து பல மொழிகளை கற்று வடமாநில தொழில்களை மதுரைக்கு அறிமுகம் செய்தவர். 1979ஆம் ஆண்டில் இவரது தந்தையார் காலத்தில் தொடங்கப்பட்ட இண்டஸ்ட்ரி இவரால் வளர்ச்சி பெற தொடங்கியது. 2007ஆம் ஆண்டு டோர் கார்விங் மிஷின், 2008ஆம் ஆண்டு லேசர் மிஷின், 2009ஆம் ஆண்டு செமி ஆட்டோமேட்டிக் ஸ்கிரீன் பிரிண்ட் மிஷின் என பல்வேறு இயந்திரங்களோடு பல்வேறு பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு இந்த நிறுவனம் தனது வர்த்தகத்தை விரிவாக்கி கொண்டது. இவர் தம் மனைவி மாலதி ரமேஷ் மற்றும் மகள் SKR ராஸ்மி, மகன் SKR சந்தோஷ் ஆகியோரும் இவருக்கு உறுதுணையாக இருந்து வெற்றிகள் குவிக்கும் வகையில் ஆக்கம் சேர்த்து வருகின்றனர். சமூக சேவையிலும் இவருடைய பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. சௌராஷ்டிரா சமூக நல பேரவையின் செயலாளராக இருந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்தல், இலவச திருமணம் நடத்தி வைத்தல், நம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் முறையை தவறாது செயல்படுத்த அமாவாசை தர்ப்பணம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்தல் உள்ளிட்ட பல்வேறு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை முன்னெடுத்துள்ளார். தற்போது சௌராஷ்டிரா சமூக நல பேரவையின் தலைவராகவும் இவருடைய பணி தொடர்வது குறிப்பிடத்தக்கது. JCI இந்தியா என்ற அமைப்பின் தலைவராகவும் மண்டல இயக்குனராகவும் மண்டல பயிற்சியாளராகவும் இருந்து அகில இந்திய அளவில் சிறந்த JC இளைஞர் விருது, சிறந்த JC இயக்க தலைவர் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ளார். சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்ற அமைப்பு துளிர்விட்டது இவர் சிந்தனையின் உதயம் எனில் அது மிகையாகாது. 2015ஆம் ஆண்டு சிட்கான் சேர்மனாகவும் 2015ஆம் ஆண்டு முதல் 2017ஆம் ஆண்டு வரையில் சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸின் தலைவராகவும் சேம்பரில் இவருடைய பணி குறிப்பிடத்தக்கது. ஆக்கம் அதர்வினாய் செல்லும், அசைவிலா ஊக்கமுடையா நுழை என்பதற்கு ஏற்ப இவரின் ஊக்கத்தை பார்த்து ஆக்கமாகிய செல்வமும் விருதுகளும் இவரிடம் வழி கேட்டு வந்தடையும் என்றால் அது மிகையாகாது. SKR என்னும் 3 எழுத்து மகுடத்திற்கு அணி சேர்க்கும் வகையிலும் இவரது தொழில் திறமையையும் இவரது உயர் குணத்தையும் போற்றும் வகையிலும் ரமேஷ் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி உரிமையாளர் திரு SKR ரமேஷ் அவர்களுக்கு உத்யோக் சேவா ரத்னா என்னும் உயரிய விருதினை வழங்கி கௌரவிப்பதில் சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பெருமிதம் கொள்கிறது. SKR அவர்களுக்கு USR அவார்டு வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு குமார் வேம்பு அவர்களையும் மற்றும் முன்னாள் தலைவர்களும் கூடியிருந்து அவர்களுக்கு USRுடைய அவார்டு வழங்குவதை அன்புடன் அழைக்கின்றோம். மற்றும் அவருடைய குடும்பம் அனைவரும் குடும்பத்தினர் அவனும் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். வாங்க மேடம். உத்யோக் சேவா ரத்னா திரு SKR அவர்களுக்கு இப்போது கேடயம் வழங்கி சிறப்பு செய்யும் நிகழ்வு.
உத்யோக் சேவரத்னா யுஎஸ்ஆர் திரு எஸ்கேஆர் அவர்களை ஏற்புரை அளிக்கும்படி அன்புடன் அழைக்கின்றோம். என் நன்றி கொன்றார்க்கு உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு. எனக்கு நான் தலைவராக இருக்கும்போது செயலாளராக பணிபுரிந்து 2 வருடங்கள் என்னுடைய தலைமை பதவிக்கு பெருமை சேர்த்த இன்று உத்யோக் சேவாரத்னா விருதை பெற்றுள்ள நமது முன்னாள் தலைவர் திரு எஸ்கேஆர் ரமேஷ் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறேன். என் நன்றி கொன்றார்க்கு உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு. என் தாய் தந்தரையை நினைத்து வணங்கி இந்த உரையை தொடங்குகிறேன். ஈரத்தோடு வந்து இன்று வீரத்தோடு அமர்ந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் தலைவர் திரு மோகன்ராம் அவர்களையும் இந்த சிட்கான் சேர்மன் திரு கே தினேஷ் அவர்களையும் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு குமார் வேம்பு அவர்களையும் மற்ற அனைத்து சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸின் முன்னாள் தலைவர் அவர்களையும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவர் நல் உள்ளங்களுக்கும் கீழே அமர்ந்திருக்கும் நல்ல பெரிய பெரிய மனதுடன் அமர்ந்திருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உத்யோக சேவா ரத்னா விருது அதுவும் சௌராஷ்டிரா சேம்பரிலிருந்து பெற்றது பெரும் மகிழ்ச்சியும் உத்தியோகம் தருகிறது. வியாபார விஷயமாக நான் பல வெளிமாநிலங்கள் சென்றிருக்கிறேன். அங்கே நிறைய சிறு தொழில்கள்லாம் தயார் செய்கிறது என்று பார்த்துருக்கிறேன். அந்த தொழிலெல்லாம் மதுரைக்கு ஏன் கொண்டு வரக்கூடாது என்று நினைத்து தான் அந்த நினைப்பு ஒரு 4 பேருடன் நாங்கள் பகிர்ந்து கொண்டேன். அந்த 4 பேர் இதில் ஒருத்தர் கூட இன்னும் வரவில்லைங்க. அந்த பகிர்ந்து கொண்ட அந்த விதை தான் ஒரு சிறிய ஒரு கூட்டத்தில் அறிமுகம் செய்து பிறகு பெல் ஹோட்டலில் தொடர்ந்து நடந்து பிறகு 2007 சேம்பராக உருவெடுத்து இன்று 1000க்கும் மேற்பட்ட உறுப்பினரை கொண்ட ஆலமரமாக இமாலய வளர்ச்சி அடைந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. வீடுதோறும் சென்று உறுப்பினர்களை சேர்த்தோம். இந்த உறுப்பினர்கள் வீக்கமளவுக்கு நம் சேம்பர் வளர்ந்திருக்கிறது. எனது பெற்றோர்
மனைவி, உடன்பிறப்புகள், உறவினர்கள், சேம்பர் முன்னாள் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள், சௌராஷ்டிரா சமூக நல பேரவை நிர்வாகிகள், ஜேசிஐ நண்பர்கள் என என்னை இந்த இடத்திற்கு வர உதவிய அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். எனது நிறுவனத்தில் பணியாற்றும் 30க்கும் மேற்பட்டோரின் அர்ப்பணிப்புடன் கூடிய கடினமான உழைப்பே எனது தொழில் தவிர இது போன்ற சேவைகளின் நேரம் செலவிட வழிவகுத்தது. என தொழிலாளர்கள், சகோதரர்கள் சோசியல் செக்யூரிட்டிக்காக பல் முன்மாதிரி முயற்சிகள் மேற்கொண்டுள்ளேன். பெண்களுக்கு அதிக வேலைவாய்ப்பு, அதிலும் மனநிறைவுடன் நான் கூற விரும்பும் மாற்றுத்திறனாளி பணியாளர்களுக்கு தொலைநோக்கு பார்வையுடன் உதவி வருவது. இந்த விருதினை என்னுடன் பல காலம் வியாபாரத்தில் பங்கு பெற்ற தம்பி SKR ராஜகுமார் அவர்களுக்கும், என் மனைவி திருமதி மாலத்தி அவர்களுக்கும், என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி என்னை ஒரு மேடை பேச்சலாக உயர்த்திய நண்பர் AK ரமேஷ் அவர்களுக்கும், என்னுடன் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை வேலை பார்க்கும் சகோதரர் AR சிவநாத் அவர்களுக்கும் இந்த அரிய விருதினை அவர்களுக்கு அர்ப்பணிக்கின்றேன். இந்த சேம்பர் விருது தொழில் மற்றும் வர்த்தகத்தில் மேன்மேலும் அதிக ஊக்கத்துடன் பணியாற்றவும், நிர்வாகம் மாறினாலும் நிலைத்த சேவை மனப்பாங்குடன் அவர்கள் உடன் நின்று இன்னும் அதிக உயரத்துக்கு நம் சேம்பரின் சேவைகள் செல்ல தேவையான உதவிகளை செய்ய எனக்கு பெரும் ஊக்கம் தருகிறது. அதற்கான வாய்ப்புகள் இன்னும் வர வேண்டும், வரும் என்ற நம்பிக்கையுடன் என் பணி தொடர் என்ற உறுதி கூறி என் நன்றியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி SKRஜி. அடுத்தபடியாக ஸ்டார் அவார்டு. ஸ்டார் அவார்டு யாருக்குன்னா திரு ஆனந்த் அவர்களுக்கு. அவர்களை வருக வரவேற்று அவருடைய அறிமுக உரை வீடியோ பிரசன்டேஷன் ப்ளீஸ். இவர் தொடங்கிய பிளாக் ஃபாரஸ்ட் என்ற பிரீமியம் பேக்கரி கஃபே தற்போது தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் 9 நகரங்களில் 30 கிளைகளுடன் வளர்ந்து வந்துள்ளது. மேலும் இவர் கார்த்திகா மார்ட்ஸ் என்ற நிறுவனத்தையும் தொடங்கி அதன் மூலம் பேக்கரி மற்றும் உணவு தொழில்துறைக்கு உலகத்தரம் வாய்ந்த இயந்திரங்களை இறக்குமதி செய்பவர். மேலும் பிளாக் ஃபாரஸ்ட் பிரீமியம் பேக்கரி கஃபே நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் ப்ரமோட்டர் திரு ஆனந்த் அவர்கள் குறித்து ஒரு சிறு காணொளி தொகுப்பு. ஆங்கிலத்தில் முதுநிலை பட்டம் பெற்ற திரு ஆனந்த் அவர்கள் தனது தொழில் வாழ்க்கையை ஒரு நட்சத்திர ஹோட்டலில் எளிதாக தொடங்கியவர். பின்னர் HLL மற்றும் புங்க் போன்ற முன்னணி வணிக நிறுவனங்களில் பணி செய்தவர். இவர் தொடங்கிய பிளாக் ஃபாரஸ்ட் என்ற பிரீமியம் பேக்கரி கஃபே தற்போது தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் 9 நகரங்களில் 30 கிளைகளுடன் வளர்ந்து வந்துள்ளது. மேலும் இவர் கார்த்திகா மார்ட்ஸ் என்ற நிறுவனத்தையும் தொடங்கி அதன் மூலம் பேக்கரி மற்றும் உணவு தொழில்துறைக்கு உலகத்தரம் வாய்ந்த இயந்திரங்களை இறக்குமதி செய்பவர். மேலும் பிளாக் ஃபாரஸ்ட் பேக்கரி சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தை இயக்கி வரும் இவர் இந்நிறுவனத்தின் மூலம் உலகத்தரத்தில் அல்ட்ராசோனிக் கட்டிங் சிஸ்டம்ஸ் மற்றும் உணவு பேக்கரி சமையலறை தானியங்கி இயந்திரங்களை உற்பத்தி செய்து டிவிஎஸ், டாடா, ஸ்டார்பக்ஸ், தாஜ் ஹோட்டல்ஸ், பிரிட்டானியா, ஹட்சன் போன்ற முன்னணி நிறுவனங்களுக்கு இயந்திரங்களை வடிவமைத்து விற்பனை செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி என்பதை உணர்ந்த இவர் பிளாக் ஃபாரஸ்ட் அறக்கட்டளையின் மூலம் அழகப்பா பல்கலைக்கழகத்தோடு இணைந்து பிளாக் ஃபாரஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேக்கிங் ஆர்ட்ஸ் என்ற முழுநேர பாடங்களை இலவசமாக நடத்தி
தொழில் கல்வி சேவை செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. பட்டப்படிப்பில் முதல் தலைமுறை மாணவர்கள் மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இருப்பிடம் மற்றும் உணவு வசதியுடன் இத்தொழில் கல்வியை வழங்கி வருவது கவனத்திற்கு உரியது. இந்திய உணவுத்துறையை உலகத்தரத்தில் மேம்படுத்துவதும் தரம் வாய்ந்த புதிய செயல் திட்டங்களையும் வசதிகளையும் கொண்டு வருவதில் தனி ஆர்வம் கொண்டிருக்கும் இவர் தன்னை ஒரு ரொட்டேரியன் என்று கூறிக்கொள்வதில் பெருமிதம் கொள்கிறார். பன்னாட்டு உணவுகளை ருசிப்பதிலும் பாடல் இசைப்பதிலும் தனி ஆர்வம் காட்டி வரும் இவர் சுவாமி விவேகானந்தரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்டு தன்னை சுற்றி உள்ள மக்களை ஊக்கப்படுத்துவதும் சுய அன்பு, சுய கட்டுப்பாடு ஆகியவற்றை பேணுவதுமே தனது குறிக்கோளாக கொண்டு செயல்படுவது பெருமைக்கு உரியது. சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்ற வரிகளுக்கு ஏற்ப 8 திக்கிலும் உள்ள பன்னாடுகளில் பயணம் செய்து அதன் மூலம் பல துறை மக்களிடம் பழகி தொழிலை மேன்மையுற செய்வதையே தன்னுடைய லட்சியமாக கொண்டிருக்கும் பிளாக் ஃபாரஸ்ட் நிறுவனர் திரு ஆனந்த் அவர்களுக்கு ஸ்டார் அவார்டு வழங்குவதில் சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பெருமிதம் கொள்கிறது. இவர்தாங்க பிளாக் ஃபாரஸ்ட் உரிமையாளர் திரு ஆனந்த் அவர்களுக்கு கேடயம் வழங்கி பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்யும் நேரம். ஸ்டார் விருது பெற்றிருக்கும் பிளாக் ஃபாரஸ்ட் பி ஆனந்தன் அவர்களை ஏற்புரை வழங்க அழைக்கிறோம். அதற்கு முன்னதாக இன்று இந்நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் லிவிங் ஸ்கேப் திரு யோகேஷ் அவர்களை இச்சந்தர்ப்பத்தில் அவர்களை அறிமுகம் செய்கிறோம். அடுத்ததாக கற்பகம் மோட்டார்ஸ் பி.வி. ரமேஷ் அவர்களையும் இத்தருணத்தில் அவர்களை அங்கீகாரம் செய்கிறோம். விஞ்ஞானி சிவசுப்பிரமணியன் அவர்கள் வருகையை இத்தருணத்திலே அங்கீகாரம் செய்கிறோம். உங்களது கரகோஷத்துடன் சபையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இந்த மகிழ்ச்சியான மாலை நேரத்தில் நல்ல மழையுடன் வரவேற்ற இந்த நிகழ்ச்சிக்கு நானும் மிகவும் மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன். ஏனென்றால் நான் பிளாக் ஃபாரஸ்ட் ஆரம்பிக்கும்போது ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு அனுபவத்தை மதுரை மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் ஆரம்பித்தது. அப்படி ஆரம்பித்ததற்கு மதுரையிலே மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்தி மேன்மேலும் நிறைய கிளைகளை விரிவாக்கம் செய்ய வைத்து இந்த மக்கள் தான் ஆதரவு தெரிவித்தார்கள். அதற்கு முன்னரே நான் ஹிந்துஸ்தான் லீவரில் வேலை செய்து கொண்டிருந்த போது இந்த பேக்கரி துறையின் தொழில்நுட்பங்களை கற்றறிந்ததோடு மட்டுமில்லாமல் இந்த பேக்கரி துறையை முன்னேறுவதற்கான தடைகளை அறிந்து அதை அகற்றுவதற்கு நிறைய முயற்சிகளை மேற்கொண்டவன் நான். அந்த வகையிலே வெளிநாட்டு இயந்திரங்களை கொண்டு நல்ல தரமான பேக்கரி பொருட்களை செய்வதற்காக ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அதனை நான் இறக்குமதி செய்து விற்று கொண்டிருந்தேன். ஒரு சின்ன உதாரணத்துடன் நான் ஏன் மதுரையிலேயே விற்றிருக்கிறேன் என்பதற்கு உங்களுக்கு அந்த காரணத்தை சொல்வதற்காக இந்த கதையை சொல்கிறேன். சாதாரண தமிழிலே பேசுகிறேன். ஓகே, இவ்வளோ நேரம் ரொம்ப கலோக்கியலாக ரொம்ப ஃபார்மலாக பேசுகிறது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. அந்த மாதிரி இம்போர்ட் செய்கிறப்போ அப்போல்லாம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய இம்போர்ட் பண்ணுவோம்.
இந்தியாவிலேருந்து நாங்கள் இம்போர்ட் பண்ண போகிறோம், எங்களுக்கு வந்து அதுக்கான கொட்டேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டால் அவ்வளோ உடனே ரெஸ்பான்ஸே கிடச்சிடாது. ஒரு 4 தடவை நம்ம ரிமைண்டர் போட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு ஃபஸ்ட்டு ஆஃபரே அனுப்புவாங்க. இவங்க எங்கே இந்தியாவில் வந்து வாங்கிட போகிறாங்க அப்படின்னு ஒரு நினைப்பு மேபி இருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் எங்களோட அந்த டிரான்சாக்ஷன் பரிவர்த்தனை எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய கொடுப்பாங்க. ஒரு கட்டத்தில் எங்களுக்கு என்ன ஆகிடுதுன்னா, இது மாதிரி நம்ம இம்போர்ட் பண்ணுறதை விட இங்கேயே தரமான என்ஜினியர்ஸ், ஏன்னா நாங்கள் இம்போர்ட் பண்ணி இங்கே நிறைய சேல் பண்ணுறப்போ எங்ககிட்ட ஒரு என்ஜினியர் டீம் இருந்தாங்க, அவங்க இப்போயும் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப அருமையான நாலேஜோடு அவங்க வேலை பார்ப்பாங்க. ஸோ அவங்களோட நாலேஜ் வந்து எந்த விதத்துலையும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு குறைஞ்சதில்லை. அதனால் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமேன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் ஒரு நல்ல ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஒன்று போட்டு யாரும் செய்யாத ஒரு பெயின் பாயிண்ட்ஸ் அட்ரஸ் பண்ணுற மாதிரி ஆட்டோமேஷன் கிச்சனில் சில மெஷின்களை நாங்கள் உற்பத்தி செய்து அதை ஏற்றுமதி பண்ண ஆரம்பித்தோம். நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் ஏன் மதுரையில் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் பெங்களூர்லேயோ சென்னையிலையோ இல்லை வேறு பெரிய நகரங்களையோ வந்து அந்த தொழிலை பண்ணால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னாங்க. நான் வந்து அவங்களுக்கு ஒரு பதில் சொன்னேன், சென்னை மாதிரியோ பெங்களூர் மாதிரியான இடங்கள்ல நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் மதுரை மாதிரியான இடங்கள் தான் வந்து தொழில் வளர்ச்சிக்கு நிறைய தேவைப்படுற ஒரு ஊராக இருக்குது. இங்கே தான் வந்து நம்ம செய்கிறப்போ இதனுடைய ஒரு தாக்கம் வந்து இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கும் ஒரு ஊக்கமாக ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினச்சேன். நிறைய டீலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் வந்து ஸ்டார்பக்ஸ் காஃபி செயினுக்கு ஃபுல்லாகவே நாங்கள் சிங்கிள் வெண்டர் ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் அவங்களுக்கு இருக்கிற எல்லா ஷோகேஸும் நாங்கள் மட்டும் தான் சப்ளை பண்ணுவோம் மதுரையில் உட்காந்துட்டு. அப்போ சில டீலர்ஸ் பாம்பேலேருந்து பெங்களூர்லேருந்து அந்த கம்பெனிக்கு அனுப்புவாங்க, நாங்கள் இம்போர்ட் பண்ணுற கம்பெனிக்கு. அந்த டீலர் வந்து ஒரு சின்ன டீலரு, அவர் சவுத் இந்தியா தமிழ்நாட்டில் மதுரையில் உட்காந்துருக்காரு. அதே டீலர்ஷிப் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்னும் உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் கொடுப்போம் அப்படின்லாம் மெயில் போடுவாங்க. அதுக்கு அந்த கம்பெனிக்காரங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த மெயிலில் வந்து எனக்கு ஒரு மார்க் பண்ணி, இந்த மெயில் வந்து ஆனந்தும் படிப்பார், அவர் உங்களுக்கு என்ன பொருட்கள் கொடுக்கணுமோ நல்ல வேலையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு சொல்கிறதோடு முடிச்சுக்குவாங்க. அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கையை வந்து நாங்கள் அப்போ பெற்றதுனால இன்றைக்கி நாங்கள் இங்கேருந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணுறதோடு இல்லாமல் நிறைய இன்டர்நேஷ்னல் கண்ட்ரீஸில், ஜெர்மன் மாதிரியான கண்ட்ரீஸில் எங்களோட மெஷின்ஸில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரேட் ஷோவில் டிஸ்பிளே பண்ணுற ஒரு கம்பெனியாக நாங்கள் வளர்ந்துருக்கோம் இன்றைக்கி. அதுக்கு வந்து முக்கியமாக எனக்கு ஊக்கமாகவே இருந்தது வந்து, நான் காலேஜில் படிக்கிறப்போ விவேகானந்தா கேந்திராவுக்கு நான் நிறைய கேம்ப் போவோம். அப்போ விவேகானந்தரோட அந்த கேம்பில் வந்து கிடைக்கிற ப்ரீச்சிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லா யூத்ஸும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். முதல்ல நீ வந்து உன் பாடியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணு, அதுக்கப்புறம் நீ சாமி கும்பலான்னு சொன்னவர். அப்போ முதல்ல வந்து நம்ம தொழிலை வந்து அதுக்கு உண்டான உழைப்பை நம்ம போட்டோம்னா அதுக்கான ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும் அப்படிங்கிற ஒரு முனைப்பெல்லாம் வந்து அவரோட ப்ரீச்சிங்ஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்டது. அதனால் எங்கே போய் உக்காந்தாலும் அந்த வியாபாரத்தை பார்க்கலாம். மதுரையில் தான் உட்காரணும்னு அவசியம் கிடையாது. இன்றைக்கி தற்செயலாக இந்த நிகழ்ச்சி நடக்கிறப்போ ஒரு மகிழ்ச்சியான இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். தஞ்சாவூரில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஓனர்ஸ் வந்து எங்களை பார்க்குறதுக்கு வந்திருந்தாங்க. இன்றைக்கி காலையில் நடந்த விஷயத்த சொல்கிறேன். அவரோட நண்பர் கோயம்புத்தூரில் இருக்கவர் எங்களை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி எங்களோட வந்து பேசுகிறப்போ திருச்சியில் கேட்டிருக்காங்க, சென்னையில் கேட்டிருக்காங்க, கோயம்புத்தூரில் கேட்டிருக்காங்க. எல்லா இடத்துலையும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னாங்க, ஆனால் நான் அதனால தான் உங்களை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வரணுமேன்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னாங்க. என்ன சொன்னாங்களா, பேக்கரி ஆட்டோமேஷன் நீங்கள் செட் பண்ணணுன்னா அங்கே மதுரையில் ஒருத்தர் இருக்கார், நீங்கள் அவரை போய் பாருங்கள் அப்படின்னு ஒருத்தரும், இன்னொருத்தர் அங்கே பிளாக் ஃபாரஸ்ட்னு ஒருத்தர் வச்சுருப்பாரு, நீங்கள் அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு. என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க அப்படின்னா, பொதுவாக நீங்கள் போய் அவரை போய் பார்த்துருங்க அவ்வளோதான் அப்படின்னு தான் சொல்லி அனுப்பிச்சாங்க. ஸோ நாங்கள் என்ன நினச்சோம், நீங்கள் வந்தால் நீங்கள் ஒரு பேக்கரி ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன செய்யலான்னு வழிமுறை சொல்லுவீங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் இந்த ஊரில் உட்காந்துட்டு நீங்கள் ஒரு வேர்ல்டு கிளாஸ் செட்டப் ஆட்டோமேஷன்ஸ் எல்லாமே கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறப்போ எங்களுக்கு வந்த வேலை ஒரே இடத்துல முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு ஆர்டர்ஸும் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போனாங்க. ஸோ அந்த மகிழ்ச்சியான ஒரு மாலை நேரத்தில் இந்த அவார்டு எனக்கு கொடுத்தது சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்னை கௌரவப்படுத்துவதற்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நிறைய மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த ஸ்டார் அவார்டு வாங்கினதுக்காக எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல நானும் ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய ஃபேமிலி இதில் எல்லாம் பயங்கர சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் எவ்வளோ ஊர் சுற்றினாலும் என்னை ரொம்ப பிரேக் பண்ணாமல், சரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃபும் சரி என் குழந்தைங்களும் சரி நிறைய அவங்களோட டைமெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க, எங்களோட மிஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். மற்றபடி காட்ஸ் கிரேஸ். தேங்க்யூ வெரி மச்.
சிறப்பு விருந்தினரின் அறிமுக வீடியோ. ஜி அதற்கு முன் சிறப்பு விருந்தினுடைய அறிமுகம் முன்னாடி சார் வந்து வாழ்க்கை ஒரு அழகான பாட புத்தகம். அதை முன்கூட்டி யாருமே படிக்க முடியாது. தினம் ஒரு பக்கம் ஒரு பாடம். அப்படிப்பட்ட பார்த்தோம்னா இன்றைக்கி இவருடைய பாடம் பக்கங்கள் பற்றி அறிமுகம் செய்வதற்காக வீடியோ. அதற்கு முன் நாலேஜ் சிட்கான் நாலேஜ் பார்ட்னர் இட்காட் எஸ்ஆர் நாகேஸ்வரன் அவர்களையும் பிவிகே கோவிந்த் அவர்களையும் மருத்துவத்தை சேவையாக செய்து வரும் டாக்டர் TN குப்புசாமி அவர்களையும் கேஎல்என் கல்லூரியிலிருந்து வந்திருக்கும் பார்த்தசாரதி அவர்களையும் இந்த சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அவர்களது வருகையை அங்கீகாரம் செய்கிறது. கோஃப்ரியுகல் டெக்னாலஜிஸின் ஃபவுண்டர் மற்றும் CEO, முன்னணி நிறுவனத்தின் ERP டொமைன் நிபுணராக திகழும் திரு குமார் வேம்பு அவர்கள் குறித்து ஒரு சிறு காணொளி தொகுப்பு. வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம், மற்றைய எல்லாம் பிற என்னும் வரிகளுக்கு ஏற்ப வாழ்வின் ஏற்றத்தாழ்வுகளை மனவலிமையோடு கடந்து செல்லும் இயல்புடைய திரு குமார் வேம்பு அவர்கள் IIT மெட்ராஸில் ப்ராஜெக்ட் அசோசியேட்டாக தனது பணியை தொடங்கினார். பின்னர் HCL மற்றும் குவால்காம் நிறுவனங்களில் மென்பொருள் பொறியாளராக பணிபுரிந்த இவர் 1995ஆம் ஆண்டில் மென்பொருள் தயாரிப்பு நிறுவனமான வேம்பு சிஸ்டம்ஸை தொடங்கினார். சில காலங்கள் அமெரிக்காவின் இன்டெல் நிறுவனத்தின் ஆலோசகராகவும் பணிபுரிந்த இவர் சிறந்த பயிற்சியாளராக, புதிய தொழில் முனைவோர்களுக்கு வழிகாட்டும் ஏஞ்சல் முதலீட்டாளராக, தன்னம்பிக்கை ஊக்கம் அளிக்கும் ஆகச்சிறந்த பேச்சாளராக, உடற்பயிற்சி ஆர்வலராக என்று பன்முக ஆளுமை உடையவர். எவ்வதுரைவது உலகம், உலகத்தோடு அவ்வதுரைவது அறிவு என்பதற்கு ஏற்ப நவீன தொழில்நுட்ப வசதியால் மக்களுக்கு சேவை செய்யும் திறனாளர். வாடிக்கையாளர்கள் எளிதாக பொருட்களை வாங்கும் வண்ணம் புதிய தொழில் யுத்திகளை கையாள்பவர். மேலும் புதிய தொழில் கருவிகளின் மூலம் வாடிக்கையாளர்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் வழங்கி வரும் அறிவார்ந்த ஆலோசகர். கற்றனைத்து ஊரும் அறிவு என்பதை விளக்கும் வகையில் கற்றுக்கொள்ளும் ஆர்வமும் ஆற்றலும் ஒருவருக்கு இருந்தால் போதும் வணிகத்தை சிறப்பாக கொண்டு செல்ல முடியும், அதனை வெல்லவும் முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழும் திரு குமார் வேம்பு அவர்களை சிறப்பு விருந்தினராக அறிமுகம் செய்வதில் சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பெருமிதம் கொள்கிறது. திரு குமார் வேம்பு அவர்களை வருக, உங்கள் சிறப்பை தருக அன்புடன் அழைக்கின்றோம். அதற்கு முன் அவர்களை மரியாதை செய்யும் நிமித்தமாக அனைவரும் வந்து சிறப்பு செய்ய அன்புடன் அழைக்கின்றோம். சிறப்பு விருந்தினரின் புகைப்படத்தை அருமையான வரைபோகமாக வரைந்து கொடுத்த நம்ம தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் மாலை வணக்கம். முதலில் இந்த சௌராஷ்டிரா இண்டஸ்ட்ரியல் ட்ரேட் கான்ஃபரன்ஸ்
சிட்காமிற்கு என்னை அழைத்த சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸின் அனைத்து ஆஃபீஸ் பேரருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா இன்றைக்கி நான் வந்து ஒரு 4:15 மணிக்கு வந்தேன். இங்கே வந்ததிலிருந்து நிறையா வாழ்க்கை பாடங்கள் அண்டு ஒரு சில மனசில் இருந்த ஒரு சில நினைவுகளுக்கெல்லாம் சில பதில்கள், அது மாதிரி நிறையா விஷயங்கள் கிடச்சிருக்கு. அதில் ஒரு 1-2 விஷயத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் பேச வந்த விஷயம் என்னன்றதை பற்றி தொடங்கலான்னு இருக்கேன். நான் வந்து சிட்னி ஆஸ்திரேலியாவுக்கு போயிருந்தேன். அங்கே ஆஸ்திரேலியா தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸில் பேச கூப்பிட்டுருந்தாங்கன்னு. அந்த விழாவுக்கு வந்து நம்ம பிஹெச் அப்துல் ஹமீத் அப்படின்ட்டு நம்ம சிலோன் வானிலையில் வந்து பேசுவார். அவர் நடிகர். அவரை வந்து சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், இது வந்து ஆக்சுவலாக நிஜம் இல்லை, கூகுள் பண்ணி பார்த்தா இது அப்படி சரியான இதுவாக இல்லை. ஆனால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய கவலை என்னென்னா, நம்ம யுனைடெட் நேஷன்ஸ் வந்து உலகத்தில் எந்தெந்த மொழியெல்லாம் எக்ஸ்டிங்க்ட் ஆகிடும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போடுறாங்க. அந்த லிஸ்ட்டு போடுறாங்க யுனைடெட் நேஷன்ஸ். அந்த லிஸ்ட்டில் வந்து தமிழ் வந்து 5வது இடத்துல இருக்குது எக்ஸ்டிங்ஷன் ரிஸ்கில். ஸோ நம்ம ஏதாவது செஞ்சு தமிழை காப்பாற்றணும் அப்படின்னு அவர் சொன்னார். நான் அதுக்கப்புறம் கூகுள்லாம் பண்ணி பார்த்தேன், தமிழ் அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் லிஸ்ட்டில் இல்லை. தமிழ் ஹெல்த்தியாக தான் இருக்குது, ஏன்னா நிறையா பேர் பேசுகிறாங்க. ஆனால் எனக்கு அப்போலேருந்தே வந்து இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கெல்லாமே தமிழ் இன்னும் படிக்க தெரியாது, நல்லா பேசுவாங்க. ஏன்னா அவங்க தமிழ் மீடியம் படிக்கலை. ஆனால் நிறையா இப்போ மெட்ராஸில் கான்வென்ட் போய் படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் பேச தெரியாது. ஆனால் நான் இங்கே வந்த உடனே ஒரு நம்ம சிஎஸ்ஆர் சாரை பார்க்கறதுக்கு முன்னாடியே என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்திருக்கீங்கன்னு தான் நாங்கள் எல்லோரும் தமிழ்லேயே ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறோம், இல்லாட்டி நாங்கள் சௌராஷ்டிராவில் தான் பண்ணுவோம் அப்படின்னுட்டு. நான் என்னுடைய நண்பர் ஜெயபிரகாஷ் வீட்டுக்கு போவேன். என்னோட காலேஜில் படித்தவங்க நிறையா சௌராஷ்டிரா பீப்புள் வீட்டுக்கெல்லாம் போவேன். எல்லாருமே இன்னொரு சௌராஷ்டிராக்காரங்கள்ட்ட எப்பொழுதுமே சௌராஷ்டிரா லாங்குவேஜில் தான் பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் எல்லோரும் உங்கள் ஹோம்லேண்டை விட்டுட்டு இவ்வளோ தூரத்தில் இருந்தால் கூட இங்கே தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வந்து 700 வருடம் ஆகிறது, இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து 700 வருடம் ஆகிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ 700 வருஷம் கழித்து கூட உங்களுடைய மொழி, உங்களுடைய கலாச்சாரம், உங்களுடைய ஒரு சமுதாயம், அந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டியோட நீங்கள் இருக்கிறது, அதையும் ப்ரிசர்வ் பண்ணிட்டு, ஆனால் வந்து இப்போ நீங்கள் பேசுகிற தமிழை வச்சு நீங்கள் யாருமே வந்து நேட்டிவ் தமிழ் இது கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருமே திருக்குறளை கோட் பண்ணுறீங்க. எனக்கு தான் இங்கே கம்மியான திருக்குறள் தெரியும் மாதிரி இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து தமிழை ஒரு இது பண்ணி உங்கள் வாழ்வோட சேர்த்துட்டுருக்கீங்க. அதை பார்க்குறதே வந்து, அதாவது இப்போ உலகத்தில் இன்றைக்கி பெரிய தீம் பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவிட்டி. அதாவது உலகத்தில் நிறையா விஷயம் போலரைஸ் ஆகிட்டே இருக்குன்றாங்க. நம்ம வந்து இப்போ ரிலிஜன்னால் போலரைஸ் ஆகிறோம், கேஸ்ட்னால் போலரைஸ் ஆகிறோம், மொழியினால் போலரைஸ் ஆகிறோம், நம்மளோட நேஷ்னாலிட்டினால் போலரைஸ் ஆகிறோம், ஜெண்டர்னால் போலரைஸ் ஆகிறோம். இந்த மாதிரி பல விஷயத்தில் வந்து போலரைசேஷன் ஜாஸ்தி ஆகினே இருக்குது. அப்போ இந்த மாதிரி நடந்துட்டுருக்கிற இடத்துல ஒரு சமுதாயம் வந்து ஒரு 700 வருஷம் முன்னாடி தமிழ்நாடுக்கு வந்து அவங்க வந்து அவங்களாவும் இருக்காங்க, அவங்க வந்த இடத்தோட ஒன்றியும் இருக்காங்க அப்படின்னு பார்க்கறதே வந்து நம்ம ஒரு மனித சமுதாயத்துக்கே இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. அதனால் அதாவது இந்த உங்களுடைய இதை பார்த்தா வந்து நம்மளோட மொழி மேலே நம்ம அன்பு செலுத்தணும், அந்த ஊரில் இருக்கிற கல்ச்சர், ஊரில் இருக்கிற மொழி மேற்கு வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப நல்லா தெரியுது. அது ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு அது ரொம்ப நல்லா கற்றுண்டேன். இது வந்து ஒரு நம்ம மனித சமுதாயத்துக்கு மேலேயே இன்னும் நம்பிக்கை நிறையா வரா மாதிரி இருக்குது. அதனால் எனக்கு முதல்ல உங்கள் எல்லாருக்கும், அதாவது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப சிரம் தாழ்ந்த வணக்கம். அதோடு நான் வந்து ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து, நான் இப்போ உள்ளே வர்றதையே வந்து எனக்கு உங்கள் சமுதாயத்தில் இந்த 12 குறிஞ்சி மலர்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா. நாங்கள் எங்கள் ஊரில் வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றதை மாமாங்கம்னு சொல்லுவோம். அது மாதிரி 12
பேரை சொன்னாங்க. அதாவது ஸ்ரீமான் நாதன கோபால நாயக்க சுவாமிகள், திரு செங்குராமையர், ஸ்ரீ வெங்கட ராமண பாகவதர், பத்மஸ்ரீ TM சௌந்தரராஜன், திரு CK நரசிம்மாச்சாரி, ஸ்ரீமதி PKR லக்ஷ்மி காந்தன், திரு TK ராமா, மதுரை காந்தி ஸ்ரீ NMR சுப்பிரமணியம், ராஷ்டிரபந்து ஸ்ரீ TK துளசிராமன், திரு KLN கிருஷ்ணன், சௌராஷ்டிரா தாத்தா ஸ்ரீ KV பத்மநாப ஐயர், திரு CS ராமாச்சாரி, இவங்க எல்லாரையும் பற்றி சொன்னாங்க. எப்படி நீங்கள் வந்து உங்களுடைய ஈவெண்ட்டில் வந்து இது மாதிரி உங்களுடைய மூதாதையர்களெல்லாம் நினைவிலேயே வச்சுட்டு, அதுதான் உங்களை 700 வருஷமாக உங்களுடைய கல்ச்சரை ப்ரிசர்வ் பண்ண உதவுதுன்னு நினைக்கிறேன். அதுவும் பெருமையாக இருந்தது. ஏன்னா இப்போ வந்து எப்படின்னா பழச பேசுகிறதையே வந்து நிறையா பேர் விரும்புறதில்ல. ஸோ அது எல்லாரையும் நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே வச்சு அதை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்டை ட்ரெயின் பண்ணி அவங்கள பற்றி விளக்கம் கொடுத்தது எல்லாமே வந்து ரொம்ப பெருமையான விஷயம். நாங்கள்லாம் நிறையா கற்றுக்க வேண்டிய விஷயம். தேங்க்யூ. இப்போ வந்து நான் என்னுடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட சொன்னேன், இது மாதிரி நான் வந்து சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸில் பேச கூப்பிட்ருக்காங்க, அங்கே போகிறேன் அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து பிராமின், கும்பகோணம் பிராமின் நான். ஸோ அவர் சொன்னார், அவங்க பிஸ்னஸ் கம்யூனிட்டிப்பா, நீ வந்து நம்ம தாம்பிராம், நீ போய் பிஸ்னஸ் கம்யூனிட்டிக்கு என்ன சொல்ல போகிற அப்படின்னு கேட்டாங்க. சரி, அப்போவே எனக்கு கொஞ்சம் வந்து பயமாயிடுது. ஏன்னா நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ உண்மையாகவே சொல்லணுன்னா, நான் ஒரு பேசுகிறதுக்கு முன்னாடி அதிகமாக ப்ரிப்பேர் பண்ண மீட்டிங் இதுதான். ஏன்னா உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அப்போ நான் வந்ததுலேருந்து என்னை காரில் வந்து நம்ம குமரன் சார் கூட்டின்னு வந்தார். அவர்கிட்ட அது மாதிரி நான் பார்த்த எல்லாரையுமே நிறையா இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருந்தேன், நீங்கள் எதுக்காக இந்த சிட்காம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அப்போ எனக்கு பொதுவாக கிடைச்ச பதில், ஒரு 2 காரணத்துக்காக சிட்காம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல எடுத்திங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி. ஆனால் எங்கள் கம்யூனிட்டியோட யங்ஸ்டர்ஸ், அடுத்த ஜெனரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பிஸ்னஸ்க்கு வரமாட்டேன்றாங்க. அவங்க ஏன் பிஸ்னஸ்க்கு வரமாட்டேன்றாங்கன்னா, எனக்கு பையனாக இருந்து பிஸ்னஸ்க்கு வரணும் அப்படின்னா பொண்ணு கொடுக்க மாட்டேன்றாங்க யாரும், இல்லை பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா பொண்ணெல்லாம் வந்து பெங்களூரில், சென்னையில், இல்லை அமெரிக்காவில், இல்லை யூகேயில் அந்த மாதிரி வெளிநாடு போய் இருக்கணும்னு பொண்ணெல்லாம் விருப்பப்படுறாங்க. அதனால வந்து பிஸ்னஸ்க்கு வரமாட்டேன்றாங்க. இந்த ஐடி வந்ததுனால ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தி ஆகிடுது. எல்லாருக்குமே வேலைக்கு போன உடனே ஒரு அதிக சம்பளம் கிடைக்கும், கஷ்டப்பட வேணான்றதுனால பிஸ்னஸ்க்கு வரமாட்டேன்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. 2வது காரணம் பார்த்திங்கன்னா, நாங்கள் எல்லாருமே ரொம்ப நாளாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் எங்கள் பிஸ்னஸ் எல்லாமே வந்து ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாவோ, பார்ட்னர்ஷிப்பாவோ, ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாவோ அதை மாதிரி தான் இருக்குது. எங்களுதில் யாருமே ஒரு பெரிய லெவலில் ஒரு பப்ளிக் லிமிடெட் ஆகி, வெரி ஃபியூ பீப்புள் தான் ஒரு பப்ளிக் லிமிடெட் ஆகி ஒரு பெரிய லெவலில் பண்ணி அதுக்கு ஒரு சக்ஸஷன் பிளானிங் அது மாதிரி பண்ணுற லெவலுக்கு போகிறாங்க. மீதி எல்லாருமே நாங்கள் வந்து வளர மாட்டேன்றோம் ஒரு லெவலுக்கு மேலே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன், அப்போது ஒரு நீங்கள் எவ்வளோ நேரம் என்ன கேட்குறீங்கன்றதை பொறுத்து இதில் முதல் ப்ராப்ளத்துக்கோ இல்லை முதல் ப்ராப்ளம் 2வது ப்ராப்ளம் 2த்துக்குமோ நான் என்ன சொல்யூஷனாக நினைக்கிறேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஆஸ் அ கம்யூனிட்டி இப்போது சிட்காம்க்கு நீங்கள் வந்திருக்கீங்க. சிட்காமோட நோக்கம், இது 7வது முறையாக நடக்குது அப்படின்னா நோக்கம் வந்து அடுத்த ஜெனரேஷனை நம்ம பிஸ்னஸ்க்கு கொண்டு வரணும். அண்டு ஆஸ் அ பிஸ்னஸ் கம்யூனிட்டி வி ஹாவ் டு பில்ட் மோர் அண்ட் மோர் பிஸ்னஸஸ். அண்டு 2வது வந்து நம்ம அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுல ஒரு சில பிஸ்னஸாவது வந்து ஒரு குளோபல் ஸ்கேலில் லார்ஜ் பிஸ்னஸாக நடக்கணும் அப்படின்றது. அப்போ இது 2த்துக்கும் என்ன வழிமுறை அப்படின்றத பற்றி பேசலாம் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். ஸோ நீங்கள், எனக்கு தெரியுது மணி 8:15 ஆகுது, கொஞ்சம் நேரத்தில் எல்லாருமே சாப்பிட்ணும். எப்போ நீங்கள் வந்து போரும் இதோட அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போ ஒரு சிக்னல் கொடுங்க, நான் நிறுத்திடுறேன். ஸோ அந்த ஜென்டில் பர்சன் அக்ரிமெண்ட்டோட வி வில் கெட் ஸ்டார்டட். ஸோ இப்போ முதல்ல இங்கே நான் நிறையா பேர் பார்க்குறவங்க வந்து ஓரளவுக்கு என்னோட சிமிலர் ஏஜ் குரூப்பில் இருக்கிற மாதிரி தான் இருக்கீங்க. அப்போது நம்ம ஏன்
நம்மளுடைய பசங்கள் வந்து அதாவது யங்ஸ்டர்ஸ் வந்து பிஸ்னஸ்க்கு வரமாட்டாங்க அப்படின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்றத ஆராயணும். அப்போ நான் முதல்ல வந்து சில கேள்விகள் கேட்க போகிறேன். அந்த கேள்விகளை நீங்கள் கூட நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அந்த கேள்விகளுக்கு நம்ம சரியான விடையை தேடினோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து பிஸ்னஸ்க்கு வருவாங்க. அது ஏன்ற காரணத்தையும் நான் சொல்கிறேன். அப்போ என்னோட முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, இப்போ பிஸ்னஸில் இருக்கிற நீங்கள் எல்லாரும் ஏன் பிஸ்னஸில் வந்தீங்க? ஏன்னா ஒரு ஒரு நம்ம ஒரு மனிதனாக எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய தேவை என்னமோ அதே தேவை தான் காலங்காலமாக வருது. ஒன்றும் யாருக்கும் அந்த தேவை மாறலை. ஒரு உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா, ஆண்டர்ப்ரூனரான நிறையா பேரோட தேவை வந்து சுதந்திரம், ஃப்ரீடம். வேற ஒருத்தவங்களுக்கு வேலை பார்த்தா நம்ம பதில் சொல்லணும். நம்மளா பிஸ்னஸ் பண்ணுனா நம்ம தான் நமக்கு பாஸு, நம்ம எப்படி வேணால் இருக்கலாம் அப்படின்றது. ரெண்டாவது வந்து ஒரு இன்கம் இல்லை லைஃப் ஸ்டைலாக இருக்கலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி ஆக்சுவலாக அதிகமாக இருக்குது. அப்போது இந்த மாதிரி நீங்கள் ஃபண்டமெண்டலி என்ன ரீசன்? ஃப்ளெக்சிபிலிட்டி. நான் வந்து எப்போ வேலை பார்க்கணும், எப்போ ரெஸ்ட் எடுக்கணும், எப்போ ஆக்சிலரேட்டர் ப்ரெஸ் பண்ணணும், எப்போ வந்து ஸ்டடியாக போகணும் நான் டிசைட் பண்ணலாம் என்னுடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி. அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய காரணங்கள் என்ன? அந்த காரணங்கள் வந்து நமக்கு தெளிவாக தெரியணும். அப்போ அது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. ரெண்டாவது இதோட இன்டர்லிங்க்டு கேள்வி. ஏன்னா இந்த கேள்விகள் முக்கியமாக ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நம்ம வளர்ந்த விதம். ஸோ நம்மளோட பேரண்ட்ஸ், நான் இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய ஹவ் வாஸ் ஐ பேரண்டட் மை பேரண்ட்ஸ் பை மை பேரண்ட்ஸ். என்னுடைய அப்பா அம்மா வந்து நான் வளர்றதே என்னை எப்படி அவங்க ரைஸ் பண்ணாங்க. அப்போது அதோடைய கொராலரி என்னன்னா, என் குழந்தைய நான் எப்படி ரைஸ் பண்ணுறேன் அப்படின்றது. நான் இந்த கேள்வியை அடிக்கடி கேட்பேன். ஒரு உதாரணத்துக்கு பேரண்ட் டீச்சர் மீட்டுக்கு என்ன கூப்பிட்டாங்க அப்படின்னா, எங்கள் அப்பா நான் பேரண்ட் டீச்சர் மீட்டுன்னு ஒன்று எங்கள் ஸ்கூலில் நடத்தினதும் இல்லை, எங்கள் அப்பா அதுக்கு வந்ததும் இல்லை. அப்போ என்னை எதுக்கு கூப்பிட்றாங்க? அவங்க பாட்டுக்கு சுதந்திரமாக படிச்சுட்டு போகட்டும். ஸோ எனக்கு முதல்ல பெருமையான விஷயமே, என் பொண்ணு 2 பேரையும் காலேஜில் சேர்த்தப்போ எங்கேயுமே பேரண்ட் சிக்னேச்சர்னு கேட்கவே இல்லை, பேரண்ட்டோட கான்டாக்ட் நம்பரும் கேட்கல. ஸோ என் பொண்ணுக்கு மட்டும்தான் நான் கிரெடிட் கார்டு நம்பர் கொடுத்தேன். ஏன்னா எங்கள் அப்பா என்ன அப்படி தான் காலேஜில் சேர்த்தாரு. ஸோ ஐ ஹாவ் டு கிவ் த சேம் திங் டு மை டாட்டர்ஸ். அந்த மாதிரி. அப்போது அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ உங்கள் அப்பா அம்மா உங்களை வளர விட்டாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் குழந்தைங்களை வளர விட்டால் தானே அவங்க சுதந்திரத்தை விரும்புவாங்க. நம்ம அவங்கள வளர விடலைன்னு வச்சுக்கோங்க, அவங்க அதை சொல்கிறத செஞ்சிட்ருப்போம். அப்போ வேலை செய்கிறவங்கள்ட்ட போய் சொல்கிறத கேட்போம் அப்படின்றது தான் வரும். ஸோ அப்போ அது வந்து ரெண்டாவது முக்கியமான கேள்வி ஆகுது. அதோடைய இது வந்து நம்ம எப்படி நம்ம குழந்தைய வளர்க்குறோம் அப்படின்றது. அப்புறம் அடுத்த கேள்வி, நம்ம ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கூல் எப்படி இருந்தது? இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா இப்போ ஒரு வளர்கிற வயசில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கோம், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போகிறோம், இல்லாட்டி ஸ்கூலில் இருக்கோம், இல்லை ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறோம். இதை தவிர வேறு எதுவும் கிடையாது. அப்போ அவங்க வியாபாரத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் வளர்கிறாங்க அப்படின்னா ஒன்று பேரண்ட்ஸாக அவங்கள நம்ம சரியாக வளர்க்கலை, இல்லை அவங்க போகிற ஸ்கூல் வந்து அவங்கள வளர விடலை சரியா, இல்லை அவங்கள விளையாடுறதுக்கும் நம்ம கோச்சிங் கேம்ப்க்கு அமுச்சு சொல்கிறத செய்ய சொல்கிறோம். ஏன்னா இன்றைக்கி எல்லாத்துக்குமே பார்த்தா எதுவுமே நேச்சுரலாக வளர விட மாட்டேன்றோம். ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக ட்ராயிங் கிளாஸ், டான்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக டான்ஸ் கிளாஸ், கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட்டாக கிரிக்கெட் கோச்சிங், பேட்மிண்டனில் இன்ட்ரெஸ்ட்டாக பேட்மிண்டன் கோச்சு. அப்போ நம்ம வளர்க்குறதே எல்லாமே வந்து சொல்லி கொடுத்தபடியே செய்வாங்கன்னு வளர்த்தா திடீர்னு ஒரு நாள் நீனே ஒரு வேலையை செய்யினா எப்படி செய்வாங்க? ஸோ அப்போ நம்ம அப்படி தான் விளையாடணுமா? இப்போ கிரிக்கெட் கிரவுண்டு நான் போகிறதே ஆக்சுவலாக நான் காலேஜுக்கெலாம் கிரிக்கெட்லாம் விளையாடினேன். இங்கே போய் சொல்ல முடியாதுன்னா ஜேபி என்னோட கிளாஸ்மேட்டு ஜெயபிரகாஷ். ஸோ நான் காலேஜுக்கெலாம் கிரிக்கெட் விளையாடினேன். ஆனால் ஒரு தடவை கூட எனக்கு ஒரு இடத்துல கூட கோச்சுன்னு ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை. கிரிக்கெட்டுக்கு கோச் இருப்பாங்கன்றதே எனக்கு அப்போ தெரியாது இல்லையா? நம்ம எந்த கிரவுண்டில் போய் யாரோட விளையாடுறோன்னு எங்கள் வீட்டுக்கும் தெரியாது. பையன் வீட்டை விட்டு போனோன்னா திரும்பி வருவோன்னு ஒரு நம்பிக்கை தான். ஸோ அவ்வளோ
சரி, அந்த ஃப்ரீடம் இருந்ததுனால தான் நம்ம வந்து ஒரு பேரண்ட்ஸ் வளர்றதே ரிஸ்க் எடுத்தாங்க, நம்ம வளர்ந்த அப்புறம் ரிஸ்க் எடுக்க முடியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஸ்கூலில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? இப்போ இன்றைக்கி ஸ்கூல் எப்படி இருக்குது? ஏன்னா இன்றைக்கி பல ஸ்கூல் பார்த்தீங்கன்னா, அதாவது எங்கள் காலேஜில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் படிக்கிறதே வந்து அப்சல்யூட் ஃப்ரீடம், ஹாஸ்டலில் இருந்தோம் அப்படின்னா. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலேஜில் வந்து பேரண்ட் டீச்சர் மீட்டிங் நடத்துகிறாங்க. 2 நாள் லீவு போட்டால் பேரண்ட்டை கூட்டின்னு வாங்கன்றாங்க. அப்போ எப்படி பையனுக்கு சுதந்திரம் வரும் இல்லை பொண்ணுக்கு வரும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ இந்த கேள்வியெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஏன் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்றத பற்றி ஒன்று சொல்ல போகிறேன். அதாவது இஸ்ரேல் பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து இஸ்ரேல் நியூஸில் இருக்கிறது நிறையா ஒரு ராங் ரீசனுக்குன்னு சொல்லலாம், இந்த இஸ்ரேல் பாலஸ்டைன் பிரச்சனையினால். ஸோ அதை நம்ம விட்டுட்டு, இஸ்ரேல் வந்து அவங்களுக்கு இன்னொரு பேர் உண்டு. இஸ்ரேல் இஸ் கால்டு த ஸ்டார்ட் அப் நேஷன். அதாவது உலகத்திலேயே இஸ்ரேல் வந்து ஒரு சின்ன நாடு. ஆக்சுவலாக இஸ்ரேலோட பாப்புலேஷனும் தமிழ்நாடு பாப்புலேஷனும் ஒன்று. 2 பேருமே ஒரு 7 கோடி பீப்புள் தான். ஆனால் நீங்கள் இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 1,00,000 பேருக்கு 277 ஸ்டார்ட் அப் இருக்குது. 1,00,000 மக்கள் தொகைக்கு 277 கம்பெனி இருக்குது. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1,00,000 பேருக்கு 3.5 கம்பெனி இருக்குது. 277 எங்கே இருக்குது, 3.5 எங்கே இருக்குது இல்லையா? ஸோ தமிழ்நாடு சைஸ் தான். ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற 3.5 சின்ன சின்ன கம்பெனி, இன்னும் உலக லெவலில் எதுவுமே பேர் வாங்கலை. இன்றைக்கி உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், அந்த கம்பெனி, கூகுள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் விட ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்றைக்கி பெரிய கம்பெனியாக இருக்கிற கம்பெனி ஒன்று இருக்குது, என்விடியான்னு பேர். அவங்க இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் அதெல்லாம் பண்ணுற இந்த ஜிபியு சிப் அப்படின்றத பண்ணுறாங்க. அதுதான் இன்றைக்கி வேர்ல்டுலேயே ஒரு மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி, அதிகமான வேகத்தில் வளர்ந்துட்டுருக்கு. அந்த மாதிரி கம்பெனியாக இருக்குது. அதை ஃபவுண்ட் பண்ணதும் இஸ்ரேலிஸ் தான். அப்படின்னா பாருங்கள், தமிழ்நாட்டிலேருந்து அதில் 1% இருக்கிற கம்பெனி கூட நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் நம்மளுடைய 3ஐயும் அவங்களோட 277 கம்பேர் பண்ணக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன் இதை நான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த என்விடியான்றது ஒரு கம்பெனி, அப்புறம் மொபிலை அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது அட்டானமஸ் டிரைவிங்கில். இந்த கம்பெனியை இன்டெல் வாங்கினாங்க. மொபிலைன்னு அட்டானமஸ் டிரைவிங், அதில் கம்பெனி. செக் பாயிண்ட் சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்குது, சைபர் செக்யூரிட்டி, இந்த இன்டர்நெட் செக்யூரிட்டிலாம் வேர்ல்டு லீடர் அவங்க, செக் பாயிண்ட் சாஃப்ட்வேரை. அப்புறம் Wix.comனு ஒரு கம்பெனி இருக்குது, அது வந்து இந்த வெப்சைட்லாம் பண்ணுறது, வெப் டெவலப்மெண்ட் பண்ணுறதுல ஒன் ஆஃப் த வேர்ல்டு லீடர்ஸ், அந்த கம்பெனி. அதுக்கப்புறம் ஃபிவர்னு ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க வந்து இந்த ஃப்ரீலான்ஸ் பண்ணுற வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் வேலை பார்க்குறதுக்கு ஒரு பாப்புலர் இது. அப்புறம் Monday.comனு ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க ஒர்க் OS அப்படின்றாங்க. இது எல்லாமே இஸ்ரேலில் ஃபவுண்ட் ஆனது. அதாவது இஸ்ரேலில் ஃபவுண்ட் ஆகி இப்போ நாஸ்டாக்ல லிஸ்ட் ஆன கம்பெனியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $2.5 ட்ரில்லியன் வேல்யூவேஷன்றாங்க. அதனால தமிழ்நாடு லெவலில் இருக்கிற பாப்புலேஷன் இருக்கிற இஸ்ரேல், ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எதுவுமே இல்லாத ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கிற இடத்துல இருக்கிற ஒரு நாடு வந்து இன்றைக்கி பர் கேபிட்டா இன்கம், ஒரு மனிதனுக்கு எவ்வளோ வருட வருமானம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $58,000 அங்கே. தமிழ்நாடு வந்து $3,000 கம்மியாக இருக்கும். அப்போ சௌராஷ்டிரா பிஸ்னஸ் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பாருங்கள், தமிழ்நாடுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண. நீங்கள் அதை செய்யாததுனால தான் நாங்கள்லாம் இன்னும் போராக இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் தயவு செய்து நீங்கள் வந்து இதை புரிஞ்சுட்டு நல்ல பிஸ்னஸில் இறங்கி உங்களை மட்டும் உயர்த்திக்காமல் தமிழ்நாட்டையும் சேர்த்து உயர்த்தி விடுங்கன்னு தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ இஸ்ரேலை பற்றி யாருக்காவது படிக்கணுன்ற ஆர்வம் இருந்தது அப்படின்னா, ஸ்டார்ட் அப் நேஷன் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. ஸ்டார்ட் அப் நேஷன், த ஸ்டோரி ஆஃப் இஸ்ரேல்ஸ் எக்கனாமிக் மிரக்கல் அப்படின்னு அந்த புக்கோட பேர். 2009 எழுதினாங்க.
சால் சிங்கர் அப்படின்றவரும் டான் சேனர் அப்படின்றவரும் நிறையா ரிசர்ச் பண்ணி ஏன் வந்து இஸ்ரேல் இப்படி ஆச்சு அந்த நாடு, எதனால இப்படி இருக்கு அப்படின்னுட்டு அந்த புக்கை நான் படித்தேன். அந்த புக்கில் அவங்க ஒரு காரணம் வந்து முக்கியமாக சொல்கிறாங்க இஸ்ரேலில் வந்து ஏன் அந்த மாதிரி வளருது அப்படின்னுட்டு. உங்களுக்கு இஸ்ரேலோட ஜாகிரஃபி, இஸ்ரேல் பிரச்சனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த சமயத்தில் வேணால் எப்போ வேணால் உங்கள் வீட்டில் பாம் வந்து விழலாம். இப்போ நாங்கள் அட்வென்ட் நடத்திட்டு இருக்கிறதே இஸ்ரேலில் சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக நான் 2 ஸ்டாஃப் இஸ்ரேல் போனாங்க. அவங்க அங்கே 10 நாள் இருந்தப்போ அவங்க சொன்னாங்க அவங்க இருந்த இடத்துலேருந்து 100 மீட்டரில் 50 மீட்டரில் 2-3 முறை பாம் வெடிச்சுது அப்படின்ட்டு. அவ்வளோ டேஞ்சரஸ். அப்போ ஏன் வந்து இஸ்ரேல் ஸ்டார்ட் அப் நேஷன் ஆகுது அப்படின்னா, அப்போ ஒரு தனி மனிதனுமே அங்கே அவங்களுடைய பாதுகாப்புக்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ அவங்க வந்து கம்பல்சரியாக, இப்போ சிங்கப்பூர்லேயும் அந்த இது இருக்குது. இந்த புக்கில் அவங்க சிங்கப்பூரையும் இஸ்ரேலையும் கம்பேர் பண்ணுறாங்க, ஏன் சிங்கப்பூர் அப்படி ஆவலை அப்படின்றதையும். இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா 12வது படித்து முடித்த உடனே 2 வருஷம் நேஷ்னல் டியூட்டி பண்ணியே ஆகணும் இஸ்ரேல் ஆர்மியில். உலகத்தில் இருக்கிற எல்லா ஆர்மியுமே எப்படின்னா கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல், ஹை கமாண்ட் சொல்கிறத செய்யணும். ஸோ இப்போ ஒரு இந்திய இராணுவத்தில் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அந்த புக்கில் எழுதுறது, நான் இராணுவத்தில் இருந்ததில்லை அதனால நான் தப்பாக இருக்கலாம், ஒரு ஃப்ரண்ட் லைனில் இருக்கிறவர் வந்து பர்மிஷன் இல்லாமல் சுடக்கூடாது, அவருக்கு கமாண்ட்லேருந்து ஆர்டர் வரணும் சுடுறதுக்கு. அந்த மாதிரி இஸ்ரேலில் எப்படின்னா ஃப்ரண்ட் லைனில் இருக்கிறவர் அவரை காப்பாற்றிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணணுமோ அதை அவரே பண்ணலாம், யார்கிட்டையும் ஆர்டர் வாங்க வேணாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த நேஷ்னல் டியூட்டி பார்த்துட்டு வந்த உடனே இஸ்ரேலி எல்லாருமே வந்து தே பிகம் ப்ராப்ளம் சால்வர்ஸ். அப்போ ஒரு ப்ராப்ளத்தை அவங்க பார்த்தாங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு தான் அவங்க மைண்டு ஒர்க் ஆகும். இதை போய் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு ஒர்க் ஆகாது. நம்ம ஊரில் என்ன ஆகும், ப்ராப்ளத்தை பார்த்தோன்னா முதல்ல போய் அம்மா அப்பாட்ட சொல்லுவோமா, பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவோமா, டீச்சர்கிட்ட சொல்லுவோமா, ஹெட்மிஸ்டர்ஸ்கிட்ட சொல்லுவோமா, பிரின்ஸிபல்கிட்ட சொல்லுவோமா, வேலை கொடுத்தவங்கள்ட்ட சொல்லுவோமா, இல்லையா? ஸோ அப்போ அவங்க ப்ராப்ளமை பார்த்த உடனே ப்ராப்ளம் சொல்கிறதுக்கு ஆள் தேடுறாங்க. நம்ம ஊரில் அவங்க வந்து அந்த ப்ராப்ளத்தை நம்ம தான் சால்வ் பண்ணோம், எப்படி சால்வ் பண்ணுறது அந்த மைண்ட் செட்டில் வராங்க. அப்போ என்ன ஆகுது, அவங்கவுங்க பார்க்குற ப்ராப்ளம், அவங்க படித்ததுக்கும் அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பர்டைஸ்க்கும் சம்மந்தமே இல்லாத ஏரியாவில் ப்ராப்ளமை பார்த்துட்டு அவன் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு போய் எதை கற்றுக்கணுமோ அதை கற்றுக்கிறானோ. தட் இஸ் ஹவ் இஸ்ரேல் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் நேஷன் ஆகி 1,00,000 பேருக்கு 277 பேர் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறோம். நம்ம ஊரில் நம்ம வந்து ப்ராப்ளம் சொல்லி பழகி 1,00,000 பேருக்கு 3.5 பேர் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஸோ அப்போது நம்ம வீட்டில் நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்க வரல அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து வளர்றதே நம்ம பேரண்டிங் செய்கிற விதம், அவங்களுக்கு நம்ம கொடுக்குற எஜுகேஷன் எப்படி இருக்குன்றது விதம், அவங்களுக்கு நம்ம ஈவன் விளையாட்டோ ஹாபி ஆர்ட்டோ எப்படி சொல்லி கொடுக்குறோன்ற விதம், இது எல்லாமே தான் காரணம். அவன் நம்ம டெய்லி ஊட்டியே வளர்த்துட்டு ஒரு நாள் திடீர்னு நீனே சாப்பிடு அப்படின்னு சொன்னோன்னு வைங்க, எந்த குழந்தைக்கும் சாப்பிட தெரியாது எவ்வளோ வயசானாலும். நான் விளையாட்டுக்கு சொல்லுவேன், எங்கள் அப்பா வந்து என்னை 10-11 வயசுலாம் எருமாடுன்னுவார், அவரே என் பொண்ணை 25 வயசுக்கு குழந்தைன்றாரு. நான் அவரை கேட்பேன், ஏன்பா நியாயமே இல்லையே அப்படின்னுட்டு. ஸோ நம்ம அப்ரோச்சில் அந்த விஷயம் சேஞ்ச் ஆனதுனால தான் நம்ம வீட்டில் வளர்கிற எந்த பசங்களும் பிஸ்னஸ்குள்ளே வரமாட்டேன்றாங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஏன்னா நீங்கள்லாம் பிஸ்னஸ்லேயே இருக்கிறவங்க, நான் வந்து ஏதோ ஆக்சிடென்டலாக பிஸ்னஸில் வந்தவங்க. ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா சொல்லுங்கள், அதுக்கு பதில் சொல்லிவிட்டு அடுத்த டாபிக்கு போகலாம்.
My name is Pradeep Kumar. First of all, I want to thank you. Actually, நீங்கள் இஸ்ரேல் பற்றி நிறையா சொல்லிட்டு இருந்தீங்க. எங்கள் ஆடிட்டர், நான் வந்து சிஏ ஆக்சுவலி சிஸ்டம் ஆடிட்டர். நான் உங்களை வந்து 1900 நீங்கள் அந்த வேம்பு சிஸ்டம்ஸ்னு ஆரம்பிக்கும் போது யூ மஸ்ட் பி நோயிங் மிஸ்டர் எம்எஸ் ரவீந்திரன் கேசிஏ, கிருஷ்ணா கம்ப்யூட்டர் அசோசியேட்ஸ். ஆமாம் தெரியும் நல்லா. எங்கள் மாப்பிள்ளை தான் சார் அவங்க. ஓ வெரி குட். டி நகரில் இருந்தார். நான் உங்களை வந்து மீட் பண்ணியிருக்கேன், நிறைய வட்டம் பேசியிருக்கேன். ஓகே. ஐ டோன்ட் நோ வெதர் யூ ரிமெம்பர் மீ. ஐ எம் வெரி ஹாப்பி டு இன்ட்ரடியூஸ் மை Thank you. second son who is doing 4th year artificial intelligence. Okay, thank you. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். நீங்கள் சொன்னீங்க அந்த 257, நான் ரிசர்ச் அண்ட் சொல்யூஷன் இதில் இருக்கேன். பிரதி இன்ஃபோ ரிசர்ச் அண்ட் சொல்யூஷன் தான் என்னுடைய கம்பெனி. நான் 90லேருந்து இருக்கேன். நான் புருஷோத்தமன் கம்பெனி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஃபார்மில் ஐ வாஸ் தேர். சி, நீங்கள் இந்த 257 நீங்கள் சொல்கிறீங்களே சார், 277 சாரி. நீங்கள் அந்த இதில் வந்து சொல்லும்போது எங்கள் ஆடிட்டர் சொல்லுவார், அமித் நாகர்னு சொல்லிட்டு, இஸ் அ மார்வாடி ஜெயின். ஆக்சுவலாக நான் அவர்கிட்ட சீனியர் கன்சல்ட்டாக இருந்தேன். ஹி யூஸ் டு டெல் மீ, யூ பீயிங் அ சௌராஷ்டிரியன், டெய்லி வந்து 5 கான்செப்ட் டு 10 கான்செப்ட்ஸ் யூ ஆர் கிவிங். ஐ எம் வெரி ஹாப்பி பாரு. இன்றைக்கி வந்து ஹீ இஸ் அ கோச் இன் லைக் இந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து கோச்சாக இருக்கார் அவர், மிஸ்டர் அமித் நாகர்னு சொல்லிட்டு. அவர் எங்கள் கான்செப்டை வந்து ரொம்ப எடுத்துக்கிறவார். தட் இஸ் இந்த அக்கேஷனில் வந்து நான் ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ஷேர் வித் யூ. நான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன்றது ஒரு சரி. தேங்க்யூ சார். அப்போ பார்த்தது எப்படியோ இருக்கோ அதே மாதிரி நீங்கள் இருக்கீங்க சார். தேங்க்யூ வெரி மச். ஐ வாண்ட் டு கெட் மை சன் பிளஸிங் ஃப்ரம் யூ. தேங்க்யூ. Hi sir, myself I am Tanka Shankaran, working as an assistant professor in KLN College of Engineering and coordinator of Innovation Research Park. Sir, நான் ஜென்ரலாக தமிழ்லே கேட்குறேன். நீங்கள் பிஸ்னஸ் நிறையா பேசினனால ஈவன் தான் ஐம் ப்ரொஃபஸர். நீங்கள் ஆக்சுவலாக ஒரு விஷயம் வந்து ஃபேமிலி இஷ்யூஸ் சொன்னீங்க. பட் ரெண்டாவது மேஜர் விஷயம் நாங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்க்குறது ஆஸ் அன் யங் ஆண்டர்ப்ரனர்ஸ், எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுமே தே ஆர் ஹேவிங் தேர் கேப்பபிலிட்டி. பயம்னு ஒரு விஷயம் எங்ககிட்ட எல்லார்கிட்டையுமே இருக்குது சார். பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு பயம், பிகாஸ் தோத்துருவோமோ இல்லை ஏதாவது லாஸ் ஆயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. ஹவு கேன் வி ஓவர் கம் திஸ்? நாங்கள் அதுக்கு ஒரு சக்ஸஸான பிஸ்னஸ் பீப்புளோடைய ஹிஸ்ட்ரி படிக்கணுமா, இல்லை நிறைய ஃபெயிலியர்ஸை மீட் பண்ண ஒரு ஹிஸ்ட்ரியோட பீப்புளை படிக்கணுமா? வேர் ஷுட் வி லேர்ன் திஸ்? எதுவுமே படிக்காதீங்க. ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது. அதை படிச்சிட்டிங்கல்ல, அதை முழுமையாக நம்புங்க. சரி, கண்ணதாசன் வந்து இதுக்கு அருமையாக ஒரு கவிதை எழுதியிருக்காரு, அனுபவமே கடவுள் அப்படின்னுட்டு. எக்ஸாக்ட்லி சார். அதை படிங்க போகிறோம். அப்போது ஃபெயில் ஆகிறதுல பயம் போகணும்னா ஃபெயில் ஆகுங்க. தினமும் 10 தடவை ஃபெயில் ஆகுங்க இல்லையா? இப்போ நான் கம்பெனி ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கூல் படிக்கிறதே எங்கள் அண்ணன் வந்து பயங்கரமாக படிப்பார். ஸோ நான் வந்து படிக்க மாட்டேன் அவ்வளோவா. அதாவது நான் ஜாலியாக விளையாடிட்டு வந்துடுவேன், ஊரை சுற்றிட்டு வந்துடுவேன், அது மாதிரி. ஸோ எக்ஸாம் அப்போ இப்போ கண்டிப்பாக மார்க் வாங்க முடியாது இல்லையா? ஸோ இப்போ எங்கள் டீச்சர் ஆகட்டும், எங்கள் ஃபேமிலியில் ஆகட்டும், எங்கள் அப்பா அம்மா எல்லாருக்கும் நம்ம மார்க்கு சரியாக வாங்க மாட்டோம். அப்போ நான் ஒரு டெஸ்ட்டுக்கும் ஃபெயில் ஆகிட்டே இருந்தேன். அதனால் நான் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறத இது என்ன இன்னொரு ஃபெயிலியர் நமக்கு இல்லையா? அந்த மாதிரி எண்ணத்தில் தான் நான் ஆரம்பித்தேன். அப்போது ஆக்சுவலாக இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு நல்ல ஆட்டிடியூட் இருக்குது. இப்போ நாங்கள்லாம் வளர்கிறப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே எல்லோரும் சீரியஸாக எடுத்துப்பாங்க. நான் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன்றது தான் இன்றைக்கி எனக்கு அசட்டு. ஏன்னா நிறையா தடவை ஃபெயில் ஆனதுனால. ஆனால் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறையா பேர் வந்து ஃபெயில் ஆகலைன்னா இன்றைக்கி ஆக்சுவலாக பிரச்சனை அவங்களுக்கு ஃபெயில் ஆகிறது கிடையாது. ரைட்? ஃபெயில் ஆன உடனே எனக்கு இது வராதுன்னு குவிட் பண்ணுறது தான். எக்ஸாக்ட்லி கிவிங் அப். டிட்டர்மினேஷன் அதை தான் வளர்த்துக்கணும். அப்போ ஃபெயில் ஆகிறத பயந்துன்னு யாரும் எதையும் அட்டெம்ப்ட் பண்ணாமல் இருக்கிறது இல்லை. ஏன்னா நான்லாம் அட்டெம்ப்ட் பண்ணுறதை விட இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் நிறையா அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க. ஆனால் எடுத்த உடனேயே சக்ஸஸ் ஆகணும்னு எதிர்பார்க்குறாங்க. அது தவறு. ஸோ ஃபெயில் ஆனால் நம்ம அதை திரும்பி அட்டெம்ப்ட் பண்ணணும். ஒரு வைராக்கியம் வேணும். நம்ம இது முக்கியம் அப்படின்னா நம்ம ஒரு சங்கல்பம் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கணும், அதை பண்ணி முடிக்கணுன்ற வைராக்கியம் வேணும். அதை திரும்பி திரும்பி ட்ரை பண்ணுவோம், அதை கற்றுப்போம் அப்படின்றது வேணும். அதுதான் தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ 2 விஷயம், நம்ம சமுதாயமாக வந்து ஃபெயில் ஆகிறத என்டர்டெயின் பண்ணணும், பரவாயில்லன்னு. ஆனால் இது உனக்கு வராதுன்னு சொல்லி பண்ணாமல் அது முக்கியமான விஷயம். திரும்பி ட்ரை பண்ணு. ரைட்? இப்போ நீங்கள் லிங்க்டின் மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஒலிம்பிக் அப்போ கூட பார்த்தேன், ஒருத்தங்க 4 ஒலிம்பிக்கில் ஹை ஜம்பில் ஒரு லேடி பக்கத்தில் போய் இதில் போயிட்டு
இந்த தடவை மெடல் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு, த ஸ்டோரி ஆஃப் பெர்சிவரன்ஸ் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நிறையா முகமதுலேருந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம்ல. ஸோ அந்த திரும்பி ட்ரை பண்ணணும் அப்படின்னு தான் வேணும். ஆக்சுவலாக நான் ஒரு ஆட்டோ பின்னாடி ஒரு அருமையான இது படித்தேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. முயலும் வெல்லாது, முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமை வெல்லாது அப்படின்னு, இல்லையா? அப்போது அருமையான இது. அது நம்ம முயற்சி செஞ்சிட்ருக்கோம். ஒரு தடவை முயற்சி பண்ணுறதையும் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு முயற்சி பண்ணுறோன்னா வெற்றி நிச்சயம். எப்படி வெற்றி பெறுறதுன்றது நம்மளே கற்றுப்போம் அனுபவத்தில். புக்குக்கெல்லாம் எந்த புக்கை நீங்கள் படிக்கணுமோ அப்போ கடவுள் தானாகவே காட்டுவார் அதை. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். வணக்கம். வணக்கம். டாக்டர் சிவசுப்ரமணியன், எக்ஸ் சயின்டிஸ்ட் ஃப்ரம் இஸ்ரோ. என்னுடைய ஆதங்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் ஒரு செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன் ஷாப்பு வர்றதுக்கு முயற்சி எடுக்கலை. அதை பீப்புள் லைக் யூ கேன் இனிஷியேட் டு மேக் அ சிப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. எதை நீங்கள் தென்காசியிலையோ புதிகை இடையிலையோ அல்லது கோயம்புத்தூர்லேயோ பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கணும். ஏன்னா தி வேர்ல்ட் இஸ் கோயிங் வெரி ஃபாஸ்ட் அண்ட் தே ஆர் கோயிங் டு தி இன்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 மைக்ரான்னா 2 நானோ மைக்ரான் லெவலில் போகிற சமயத்தில், அண்ட் ஆல்சோ கியூபிட் இஸ் கம்மிங் இன் அ பிக் வே. ஸோ நம்ம வி ஷுட் நாட் பி லேகிங் பிஹைண்டு. அதுக்கு பீப்புள் லைக் டெக்னாலஜி, நீங்கள் உங்களை மாதிரி இருக்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வித் கவர்மெண்ட் சப்போர்ட் அண்ட் தி அதர் காமர்ஸ் சப்போர்ட்னால நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா தென் தமிழகம் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் வளருங்கிறது என்னுடைய கருத்து. தேங்க்யூ சார். அவர் என் பிரதர் ஸ்ரீதர் அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் அப்ரூவல் வந்தால் கண்டிப்பாக அவர் பண்ணுவாருன்னு நம்புவோம். தேங்க்யூ. வணக்கம் சார், நான் இன்ஜினியர் தனசேகரன். இப்போ நீங்கள் சொன்ன கருத்துப்படி 277:3.5 நம்ம இஸ்ரேலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சொல்லியிருந்தீங்க. பட் இன்டர்நேஷனல் இல்லை, இந்தியாவுக்கு. ஓகே, இந்தியாவில் வச்சுக்கிறோம். இன்டர்நேஷ்னல் லெவலாக இஸ்ரேலோட டெவலப்மெண்ட்டும் கம்பேரிங் டு சைனா எப்படி இருக்குது? ஏன்னா சைனாவோட டெவலப்மெண்ட்டும் அவங்களோட ப்ரொடக்ஷன் அண்டு அதர் ஆட்டிடியூட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் ரொம்ப வாஸ்டாக இருக்குது. இட்ஸ் ரீச்சிங் அண்ட் த்ரிட்டனிங் ஆல் ஓவர் இன்டர்நேஷ்னல். ஸோ அதோடைய கான்செப்ட் எப்படி? சைனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ரொடக்ஷனில் மட்டும்தான் இருக்கா, இல்லை சர்வீஸ் ஆக்டிவிட்டியில் இஸ்ரேல் ஒரு டாப்பில் இருக்கான்னு தெரியும். இல்லைங்க, இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நாடு. அதை சைனாவோட நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா இஸ்ரேலுக்கு இப்போ உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியில் அவங்க தான் பெஸ்ட்டு அப்படின்ற அளவுக்கு பேர் வாங்குகிற அளவுக்கு இருக்காங்க. ஸோ அதனால் அந்த சின்ன நாடு, ஒரு 7 கோடி மக்கள் இருக்கிற ஒரு பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாக இருக்கிற ஒரு சின்ன நாடு, அவங்கள சுற்றி ஒரு நிறையா ஜாகிரபிக்கல் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிற நாடு, அவ்வளோ நல்லா பண்ணுறாங்கன்றதை தான் நம்ம செலிப்ரேட் பண்ணணும். நம்ம சைனா இந்தியா மாதிரி கண்ட்ரியோட கம்பேர் பண்ணாமல் நம்ம அவங்கக்கிட்டேருந்து என்ன கற்றுக்கிறது, அதை நம்ம செஞ்சு நம்ம முன்னேற பார்க்கணும். ஸோ என்னுடைய இது என்னென்னா, இப்போ உங்களுடைய யங்ஸ்டர்ஸ்லாம் வியாபாரத்துக்கு வரணும், பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்பிரிட் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், ஸ்பிரிட் ஆஃப் ஆண்டர்ப்ரூனர்ஷிப், அதை நம்ம வீட்டில் குழந்தைய வளர்க்குறதுலேருந்து நம்ம எந்த ஸ்கூல் காலேஜ் அனுப்புகிறோன்றதுலேருந்து எல்லா இடத்துலையும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது. இப்போது இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் எனக்கு என்ன, ஏன் நான் இதை உங்கள்கிட்ட சொல்ல விரும்பினேன் அப்படின்னா, இப்போ நான் பார்த்தேன் நிறையா ஸ்கூல்ஸு காலேஜஸ் உங்கள் சௌராஷ்டிரா பீப்புளால் ரன் பண்ணுறது இங்கே மதுரையில் நிறையா இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 3 ஸ்கூலாவது நான் கேள்விப்பட்டேன், ஒரு 2 காலேஜாவது கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி. அப்போது உங்களுடைய ஸ்கூல் காலேஜஸில் எஜுகேஷன் சிஸ்டம், இப்போ நம்ம ஒரு நார்மலான ஒரு டிப்பிக்கல் ஸ்டேட் போர்டு ஆர் சிபிஎஸ்சி ஸ்கூலை எடுத்தால் அவங்க பாடம் நடத்துகிறாங்க, அவங்க டெஸ்ட் வைக்கிறாங்க, மார்க்குன்றதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஸ்கூலுக்கு தான் உங்கள் பசங்களை அனுப்புகிறீங்களா? நீங்கள் நடத்துகிற ஸ்கூல் காலேஜும் அதே மாதிரி தான் நடத்துகிறீங்களா?
இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ்மேன் ஆண்டர்ப்ரூனர் உருவாக்குற மாதிரி ஸ்கூல் காலேஜ் நடத்துறீங்களா அப்படின்னு பார்க்கணும். ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சவர் இந்த எஜுகேஷனில் வந்து நம்ம சல்மான் கான் அகாடமி அப்படின்னு நடத்துகிறாரு. அவர் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிஜி வந்து அமெரிக்காவுக்கு முதல் முறையாக போனப்போ அவர் நம்ம சல்மான் கானையும் மீட் பண்ணார். அந்தளவுக்கு அவருடைய எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நிறையா பேர்கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, ஃப்ளிப் த கிளாஸ் ரூம் அப்படின்றாரு. இன்றைக்கி இப்போ யூடியூப்பில் வீடியோ இருக்குது, அது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா, ஏன் டீச்சர் வந்து போர்டில் பாடம் எடுக்கணும்? ஏன் வந்து பையனுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கணும்? ஏன்னா இன்றைக்கி ஒரு பையன் கடைசி பெஞ்ச், அவருடைய ஒரு 2 முக்கியமான கருத்து அவரோடது இருக்குது. ஒன்று என்ன சொல்கிறாரு, நம்ம டிப்பிக்கலாக ஒரு கிளாஸ் ரூமுக்கு போனோம்னா டீச்சர் வந்து முதல் பெஞ்சில் இருக்கிறவனுக்கு தான் பாடம் எடுக்கிறாரு. நான் கடைசி பெஞ்சிலே தான் ஃபுல்லாக படித்தேன். முதல் பெஞ்சில் இருக்கிறவங்களுக்கு தான் பாடம் எடுக்கிறாரு. முதல் பெஞ்சில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப கற்பூரம் மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிப்பாங்க. ஆனால் சீக்கிரமாக அவங்களுக்கு எல்லாம் போர் அடிச்சிடும். புதுசாக தவிட்டே இருப்பாங்க. நம்ம ஐஎஸ்ஆர்ஓ சயின்டிஸ்ட்லாம் மாதிரி அவங்களுக்கு புது விஷயங்கள் தேவை, எப்பொழுதும் ரிசர்ச் பண்ண. அரைச்சமாகவே அரைக்க மாட்டாங்க. அதே லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே துறையில் 25 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் வேலை பார்த்து அந்த துறையில் ஒரு ஆழமாக எதையாவது சாதிப்பாங்க. அவர் சொல்கிறாரு, கடைசியில் இந்த மெதுவாக கற்றுக்கிறவன், கடைசியில் பெஞ்சில் இருக்கிறவன் தான் வந்து அந்த ஃபீல்டுக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். முதல் பெஞ்சில் இருக்கிறவன் 25 துறையில் நிபுணராக இருப்போம். அது ஒரு நல்ல கருத்து அவருக்கு. ரெண்டாவது அவர் சொல்கிற கான்செப்ட் வந்து அப்போ ஃப்ளிப் த கிளாஸ் ரூம் அப்படின்றாரு. ஏன்னா இப்போ கடைசி பெஞ்சில் இருக்கிறவனுக்கு டீச்சர் சொல்லி கொடுக்கறது புரியல, இவங்க ஹோம்ஒர்க் கொடுத்து அனுப்புகிறாங்க. அவன் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வர்றதே ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரமாட்டான், ஏன்னா அவனுக்கு புரியல. இப்போ அடுத்த நாள் வந்த உடனே யார் ஹோம்ஒர்க் பண்ணலையோ அவனை வந்து அசிங்கப்படுத்திட்டு கிளாஸில் அவன் கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் போயிடும். அப்புறம் அடுத்த நாள் பாடத்தை நடத்துவாங்க. மண்டேல போவாது கண்டிப்பாக, ஏன்னா முந்தின நாளே புரியல, இன்றைக்கி எப்படி புரியும்? அப்போ அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு அந்த சப்ஜெக்டில் அவன் வீக்கு இல்லை வராதுன்றதை முடிவு பண்ணிவிட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூலில் இன்ட்ரெஸ்டே போயிடும் அவனுக்கு. ஏன்னா தினம் வந்து ஸ்கூலில் அசிங்கப்படுத்த யாருக்கு பிடிக்கும்? அசிங்கப்பட இல்லையா? ஸோ அவர் சொல்கிறாரு, நம்ம இப்போ கிளாஸ் ரூமில் இதை மாதிரி பாடம் சொல்லி கொடுக்கறதுல வந்து ஸ்டூடெண்ட் ஒரு பேக் பெஞ்சில் இருக்கிறவன் ஒரு நாளும் அவன் ஒரு நாள் பின்தங்குறான் அந்த வகுப்பில், அந்த சப்ஜெக்டில். அப்போது ஒரு நம்பிக்கையே இல்லாமல் அவன் வெளியில் வந்தான்னு வைங்க, அவன் கண்டிப்பாக ஆண்டர்ப்ரனர் ஆக மாட்டான். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்றது ஒரு ஆட்டிடியூடு. அவங்க மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தான் நான் தனியாக நிற்பேன் அப்படின்றது வரும். அப்போது நம்ம எந்த ஸ்கூலுக்கு அமிச்சாலும், எந்த காலேஜுக்கு அமிச்சாலும், என்ன படித்தாலும், எப்படி படித்தாலும் நம்பிக்கைன்றது போகிற மாதிரி படிப்பே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அப்போது அவர் ஃப்ளிப் த கிளாஸ் ரூமில்
ஏன்னா அவங்க போய் ப்ராஜெக்டை வாங்குறாங்கன்னா அது நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டமோட பேரண்டிங்கோட சமுதாயத்தோட தவறுன்னு நான் நினைக்கிறேன். இப்போது என் ஆஃபீஸில் அவங்க வேலைக்கு சேர்றாங்க, நான் வந்து வேலைக்கு எடுக்கிறேன். ஒரு ப்ராப்ளம் பாருங்கள், தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த பிஸ்னஸ் மேனை வேணால் போய் பாருங்கள், வேலைக்கு ஆள் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறதே வெளிநாடுகள், வளர்ந்த நாடுகள் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு 10 நாள்னா இன்டர்ன்ஷிப் கிடைக்கிது, 1 மாதம்னா கிடைக்கிது, 3 மாதம்னா கிடைக்கிது, பணம் கொடுத்து கிடைக்கிது. ஏன் நம்ம ஊரில் அப்போது ஒரு பக்கம் வேலைக்கு ஆள் கிடைக்கலன்னு இருக்கிறதே, இன்னொரு பக்கம் ஏன் ஸ்டூடெண்ட்டை எடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க? அது ஸ்டூடெண்ட்டோட தப்பு இல்லை. நம்ம கல்வி முறையில் வந்து அவங்களுக்கு இப்போ என் ஆஃபீஸில் நான் ஒரு ஃப்ரெஷரை எடுத்தேன்னு வைங்க, நான் கோஃப்ரூகல் நடத்துறதே 90% பீப்புள்கிட்ட உருப்படியாக ஏதாவது கம்பெனிக்கு கான்ட்ரிபியூஷன் வாங்கிறதுக்கு 6 மாதம் ஆகிடும். அதுக்கு கம்மியாக அவங்க வேலைக்கு வந்தாங்க, வேலைக்கு வந்து அவங்க அது வரைக்கும் ஓவர் ஹெட் தான். அதில் 50% வந்து 3 மாதத்தில் ஓடி போயிடுவாங்க. கேட்டால் ஒரே காரணம் வந்து எனக்கு வேலைன்னா இப்படி இருக்கும்னு தெரியாது, இது எனக்கு பிடிக்காத சப்ஜெக்டு, இது வராது அப்படின்லாம் முடிவு பண்ணிட்டு. அப்போது சரி, காலேஜுக்கு வர்றதே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ எப்படி அவனே அப்ளை பண்ணிவிட்டு அவனே வந்து சேர்ந்துட்டு இது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிற அளவுக்கு எப்படி எஜுகேஷன் இருக்குது? சரி, அப்போது அதாவது இப்போ நிறையா ரிசர்ச் ரிப்போர்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கூட வெளியிடுறாங்க. இந்தியாவில் வந்து 70% ஸ்டூடெண்ட் கிராஜுவேட்ஸ் வந்து அன்எம்ப்ளாயபிள், 60% அன்எம்ப்ளாயபிள்னு ஏதோ நம்பர்லாம் போடுறாங்க. அந்த நம்பரை நான் எவ்வளோ பர்சன்ட்னு எக்ஸாக்டாக பார்க்கல. அது எல்லாமே பையனோட ப்ராப்ளமா இல்லை அது எஜுகேஷன் சிஸ்டமோட ப்ராப்ளமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நான் என்ன சொல்கிறேன், இப்போ கான் அகாடமியில் அவர் சல்மான் கான் சொல்கிற மாதிரி சிஸ்டமில் வந்தான்னு வைங்க, ஒரு பையனுக்கும் 3 இன்டர்ன்ஷிப் கிடைக்கும்ன்றேன் நான். ஹாய் சார். கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இப்போ ஒரு வெளிநாடுகளில் எல்லாத்துலேயுமே வந்து கிடச்சிட்டு இருக்கு. ஒரு ஆஸ்திரேலியாலேயோ அமெரிக்காலேயோ சிங்கப்பூர்லேயோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடச்சிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க எஜுகேஷன் சிஸ்டம் அப்படி இருக்கு. ஹலோ குமார், இங்கே அருண் இங்கே. ஹலோ சைடில் அவங்களுக்கு நான் ஒரு ஆன்சர் சொல்கிறேன். நான் இப்போ கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன்ல, இதுக்கு ஆரம்பித்ததுக்கு காரணம் வந்து என்னோட ஹெச்ஓடி தான். ஏன்னா அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிம்பிள் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவங்க வந்து நெட்வொர்க்கிங் சப்ஜெக்ட் எடுத்தாங்க, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். அப்போ வந்து அசைன்மெண்ட் கொடுப்பீங்க, வழக்கமாக நாங்கள் திருப்பி கொடுப்போம்ல. ஸோ எல்லோரும் வந்து என் கிளாஸில் இருக்க எல்லோரும் ஒரு 40 பேர் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க எல்லோரும் அழகாக 3, 4, 5 பக்கம் எழுதி கலர் வச்சு இதெல்லாம் வச்சு எங்கே வந்து எடுத்து வந்தாங்க. நான் வழக்கம் போல் லாஸ்ட் நாள் தான் போனேன், லைப்ரரி போனேன், ஒரு 2 புக் எடுத்து ரீட் பண்ணேன். ஒரே ஒரு ஹாஃப் பேஜுக்கு ஒரு டிஹெச்சிபின்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது, அந்த ப்ரோட்டோகால் ரீட் பண்ணி எழுதிட்டு போய் கொடுத்தேன். நான் எதுக்காக சப்மிட் பண்ணால், நான் சப்மிட் பண்ணணும், அதுக்கு ஏதாவது பண்ணோன்ற கடமைக்கு பண்ணிட்டேன். நான் எனக்கு பிடிச்சி அதனால் பண்ணிட்டேன். பட் ஆக்சுவலாக எங்கள் ஹெச்ஓடி வந்து எனக்கு தான் ஃபுல் மார்க் போட்டாங்க. அதை தான் சொல்கிறேன், அவர் சொல்கிறது அதுதான் சொல்கிறேன். இப்போ எஜுகேஷன் சிஸ்டத்தில் அங்கே நீங்கள் மாற்றினீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு வரவனுக்கு மார்க் போடாதீங்க. அது வந்து இல்லைங்க, இல்லை அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் அது ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா வாங்கிட்டு வரணுன்ற அளவுக்கு அவனை ப்ரிப்பேர் பண்ணது நம்ம சிஸ்டம் இல்லை. கடைசியில் வந்து கேட்டு போட்டோன்னு வைங்க, அது தவறு. பண்ணுற அளவுக்கு முதல்ல திறமை விளக்குற மாதிரி எஜுகேஷனும் அப்ரிங்கிங்கும் பேரண்டிங்கும் இருக்கணுன்றேன் நான். நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே நாளில் இதை பாருங்கள். இப்போது என்ன ஒரு காலேஜில் கூட நான் முந்தானேத்து ஒரு காலேஜில் போயிருந்தேன், விஐடி சென்னை போயிருந்தேன். அவங்க நாங்கள் நிறையா ஸ்டார்ட் அப் வரணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு படிச்சுட்டு வந்தவங்களை நம்ம 4 வருஷத்தில் என்ன பண்ணினாலும் இது வந்து ஒரு ஆட்டிடியூட் சேஞ்ச் மாதிரி, அந்த மாதிரி மாற்றுறது வந்து கஷ்டம். ஸோ நம்ம இது இஸ்ரேல் ஏன் அப்படி இருக்குது, அமெரிக்கா ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, அங்கே the environment is different. We have to create a different environment in our homes, in our education institution, in our playgrounds. Everywhere the environment has to change if we really have to be a startup nation. அதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அதை கடைசியில் ஒரு கேட்டு போட்டு நீ இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு வந்தால் தான் பாஸ் பண்ணுவேன் அப்படின்னா, சரி கம்பெனி இப்போ நீங்கள் இன்ஃபோசிஸ் மாதிரி பெரிய கம்பெனி எல்லாமே பார்த்தீங்கன்னா, the burden of training is on the corporates அப்படின்ட்டு இன்றைக்கி நிறையா கார்ப்பரேட் வந்து அதை சொல்கிறாங்க. இப்போ இவர் பண்ணுற பிஸ்னஸே என்ன,
காலேஜில் வந்தவங்களுக்கும் இண்டஸ்ட்ரி தேவையையும் பிரிட்ஜ் பண்ணுற பிஸ்னஸில் இருக்கார். காலேஜ் ரொம்ப நல்லா பண்ணிட்டுனா அவங்க கம்பெனி வேறு ஏதாவது தொழில் பண்ணணும். எக்ஸாக்ட்லி, நான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்போ அவர் இருக்கிறதே வந்து காலேஜ் சிஸ்டம் சரியில்லைன்றதுனால தான் அவர் இருக்கார் பிஸ்னஸில். ஆக்சுவலாக ஆரம்பிச்சதே அங்கேருந்து ஆரம்பிச்சு. ஆமாம், அதுதான், அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அந்த பிஸ்னஸில் இருக்கலாம். ஆனால் எஜுகேஷன் சிஸ்டம், பேரண்டிங் இதெல்லாம் மாறித்து அப்படின்னா கண்டிப்பாக குவியோட பிஸ்னஸை அவர் மாற்றிட்டு, அவர் வந்து பேபால் மாதிரி பெரிய நிறுவனங்களில் வேலை பார்த்தவர், பயங்கர டேலண்டட் இன்ஜினியர். அவர் இஸ்ரேல் மாதிரி வேறு ஸ்டார்ட் அப் பண்ணி உலக லெவலில் கம்பீட் பண்ணுவார், நம்ம கிராஜுவேட்டுக்கு வேலை வாங்கி கொடுக்குறத விட்டுட்டு. அது எனக்கு நிறையா நம்பிக்கை இருக்குது. ஸோ லாஸ்ட்டு கொஸ்டினுங்க, ஏன்னா மணி 9 ஆகிடுது. நான் இதுக்கு மேலே பேசினேன்னு வைங்களேன், என்னை கூப்பிட்டவங்களுக்கு நான் வந்து கஷ்டம் கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஓகே சார். ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு டேக் மச் டைம். நான் வந்து கொஸ்டின் கேட்குறதுக்காக இங்கே வரல. மேமோட கொஸ்டின் இதுக்கு முன்னாடி இருந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறேன். என் பேர் ஹிரண், ஃபவுண்டர் ஆஃப் மஹோஜிஸ் ஐடி, மதுரையில் இருக்க ஒரு ஐடி ஸ்டார்ட் அப். ஸோ அவங்களோட கொஸ்டின் வந்து பசங்க வந்து வெளியே போய் வாங்கிடுறாங்கன்னு சொல்லி அதை மாற்றணும்னு சொல்லி தான் நான் கம்பெனி ஆரம்பித்தேன் ஒரு 6 இயர்ஸ் முன்னாடி. குவியோட லான்ச் அப்போ நாங்கள் வந்து அதுக்கு வந்து ஸ்பான்சர் 2019 பைத்தான் ஈவெண்ட்டுக்கு வந்து நாங்கள் ஸ்பான்சராக இருந்தோம். அப்போ தான் குவி லான்ச் பண்ணாங்க. ஸோ ஐ நோ தம். நாங்கள் ஆரம்பித்ததே இந்த காலேஜ்லேயும் இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கிற கேப் பிரிட்ஜ் பண்ணணும்னு சொல்லி தான். மதுரையில் நாங்கள் இந்த வருஷமும் வந்து வி ஹவ் டேக்கன் பீப்புள் ஃபார் தேர் ப்ராஜெக்ட். ஆனால் அந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்களுக்கு எதில் பிடிச்சிருக்கோ, அவங்க எதில் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க எந்த இதில் ஸ்டடீஸ் இருக்கோ அதில் நாங்கள் வந்து பண்ண வச்சோம். பட் அட் லாஸ்ட் இட் ஹாஸ் வென்ட் இன்டு எ டிஃப்ரெண்ட் ஷேப் இன் த காலேஜ். தே ஹவ் ரிமூவ் தேர் இன்ட்ரெஸ்ட், ரிமூவ் பண்ணிட்டாங்க. அவங்களோட எதில் பண்ணணும்னு நினச்சாங்களோ அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. பிகாஸ் தே ஆஸ்ட் ஒரு டிசைன் சப்மிட் பண்ண ஸ்டூடெண்ட்டை போய் அவன்கிட்ட போய் இதில் கோடிங்கே காணா, நீ எது கோட் எழுதலை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ திஸ் வாஸ் த மிஸ்டேக் வி ஹவ் சீன். ஸோ இது வந்து ஐ ஆல்சோ அக்ரி வித் யூ போத் பீப்புள். திஸ் நீட்ஸ் டு சேஞ்ச் ஃப்ரம் த எஜுகேஷன் செக்டர். நம்ம பேசுகிறதுனால இந்த இடத்துல எதுவுமே மாறாது. எஜுகேஷன் செக்டரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஐ ஆல்சோ ரெக்வஸ்ட், ப்ளீஸ் சேஞ்ச் திஸ். அவங்கள அக்செப்ட் பண்ணுங்கள். அவங்க என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணுங்கள். அவங்க பண்ணிட்டு வர ப்ராஜெக்டில் குவாலிட்டி இருக்கான்னு பாருங்கள். டோன்ட் சி இஃப் தெர் இஸ் அ புது ட்ரெண்ட் இருக்கான்னு பார்க்குறத விட அவங்க இன்ட்ரெஸ்ட்டோடு கொண்டு வந்ததில் குவாலிட்டி இருக்கான்னு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. இல்லை, நம்ம தனியாக பேசுவோம். இல்லை, இதை பாருங்கள், மணி 9 நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் வந்து ஒரே ஒரு நிமிஷத்தில் கொஸ்டின் பண்ணுங்க. சரி சார், வணக்கம். என் பேர் சிவகுமார். நான் டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறேன். நான் இந்த பயம்னு சொல்கிறாங்களே, இந்த பயத்தை உண்டு பண்ணுறதே அம்மாக்கள் தான். கரெக்டு தான், நான் ஒத்துக்கிறேன். அவங்கள முதல் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், அம்மாவட்டுங்களும் சொல்லுங்கள். அவங்க தான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தடையாக இருக்காங்க. பையன் வந்து அம்மா பேச்ச கேட்பான். அம்மா வந்து ஆரம்பத்திலேயே வந்து நீ பிஸ்னஸ் பண்ணாதப்பா, பிஸ்னஸ் பண்ணால் உனக்கு பொண்ணு கிடைக்காது, உனக்கு அந்த இதில் தாரக மந்திரம் ஓட்டி விட்டாங்க. பிஸ்னஸ் பண்ணால் உனக்கு பொண்ணு கிடைக்காது. அது நீங்கள் கொஞ்சம் புரிய வைக்கணும். அதுதாங்க, அதுக்கு தான் நான் சொல்லிட்டேன் வீட்டில் மாறணும் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக நான் ஒத்துக்கிறேன் அது. ஸோ இப்போது எல்லாருக்கும் கேள்வி கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி. ஸோ 2வது டாபிக் எனக்கு டைம் இல்லாமல் பண்ணிட்டீங்க, அதுக்கும் நன்றி சார். ஒரு கடைசி ஸோ வந்து என்னை அழைத்ததற்கு வந்து மிக்க நன்றி. நான் சொன்ன கருத்துக்கள், நான் சில பதில்கள்லாம் வந்து மனம் திறந்து பேசினேன். அதற்கு வந்து இங்கே ஒரு நேரமும் ஸ்பேஸும் கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து சில பதில் வந்து அவருக்கு சொன்னதெல்லாம் கஷ்டமாக இருந்திருக்கலாம், அந்த டீச்சருக்கு சொன்னதும் கஷ்டமாக இருந்திருக்கலாம், எனக்கு புரியுது. இருந்தாலும் வந்து நீங்கள் அதை பொறுமையாக கேட்டு பெருசாக அப்ஜெக்ட் பண்ணி கோவப்படாமல் இருந்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ வெரி மச். நான் சொன்னதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த வேண்டுகோள் இன்னும் இருக்குது. நீங்கள் எல்லோரும் பிஸ்னஸ் கம்யூனிட்டி, இஸ்ரேல் அளவுக்கு நீங்கள் ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து அதனால தமிழ்நாடை உயர்த்தணுன்ற வேண்டுகோளோட என் உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். எவ்வளோ நேரம் வந்து வெளியே மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, உள்ளே நல்லா அருமையான மழை, உள்ளே அருமையான மழை, அருவி மலை, அருமையான கருத்தை சொல்லியிருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. மிக எளிமையான முறை எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. எல்லாரும் எந்திரிச்சு அவருக்கு ஒரு கரவசம் சொல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மிக எளிமையான அருமையான பேச்சு, கருத்துக்கள், ஆக்கப்பூர்வமான பேச்சு, சிந்தனை, பெற்றோர்களுக்கு உரிய சிந்தனை, மாணவர்களுக்கு ஏற்ற பதில், கேள்வி எல்லாமே அவர் ஒரு நிமிஷத்தில் 2 நிமிஷத்தில் பதில் அளிக்கிறாருன்னா அவருடைய வாழ்க்கையினுடைய புத்தகத்தை நேர்த்தியாக படிச்சிருக்கார் அவர்.
ரொம்ப சிறப்பான முறையில். ஆமாம், புத்தகங்களை படிக்கலை, வாழ்க்கையுடைய அனுபவங்களை நேர்த்தியாக படித்தனால தான் அவ்வளோ தூரம் சொல்ல முடியுது. நன்றி. ரொம்ப அருமையான கேள்விக்கு சிறந்த பதில்களை அளித்த இன்றைய சிறப்பு அவர்களுக்கு நன்றி. அனைவரும் அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம். சற்று முன் நாம் இருவருக்கு விருது கொடுத்தோம். அந்த விருதுக்கான புகைப்படம் பிரிண்ட் ஆகி ஃப்ரேம் பண்ணி வந்துருச்சு. அதை வந்து நம்ம இங்கே கீழே இருக்கிற 2 டோனர்களோட பகிர்ந்துக்கலாம்னு இருக்கிறோம். நமக்கு லிவிங்ஸ்கேப், எனர்ஜி லிவிங்ஸ்கேப் யோகேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கற்பகம் மோட்டார்ஸ் பிவி ரமேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். விக்னேஷ் கிராபிக்ஸ் சிவகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நமது கற்பகம் மோட்டார்ஸ் பிவி ரமேஷ் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்கிறார். இன்று எடுத்த போட்டோ சற்று முன் எடுத்த போட்டோ உடனடியாக வந்திருக்கிறது. இந்த புகைப்படத்தினை விக்னேஷ் கிராபிக்ஸ் சிவகுமார் அவர்கள் சிறப்பு விருந்தினருக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார். எனர்ஜி லிவிங்ஸ் ஸ்கேப் யோகேஷ் அவர்கள் இந்த புகைப்படத்தை பிளாக் ஃபாரஸ்ட் ஆனந்த் அவர்களுக்கு வழங்குகிறார். நமது பேட்ரான் எம்ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக கோ ஸ்பான்சர்களை கௌரவிக்கும் நேரம். பிவிகே குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறுவனர் கோ ஸ்பான்சர்களை கௌரவிக்கும் நேரம். முதலில் நமது தலைவர் டி.ஆர். மோகன்ராம் அவர்கள் இன்றைய கோ ஸ்பான்சர் பிவிகே குரூப் அவர்களுக்கு இந்த நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்கிறார். அடுத்ததாக சௌபாக்கியா டைமண்ட்ஸ் டி.எல். சபரிபாபு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சேர்மன் நமது சேர்மன் கே. தினேஷ் அவர்கள் அடுத்ததாக விக்னேஷ் கிராபிக்ஸ் அவர்களுக்கு அவரது புதல்வன் விக்னேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு நமது முன்னாள் தலைவர் சி.கே. சேகர் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி கௌரவிப்பார். விக்னேஷ் கிராபிக்ஸ் சிவகுமார் அவர்களும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அடுத்ததாக ஸ்ரீ தைத்தியசுதன் டெக்ஸ்டைல்ஸ் எஸ்.எஸ். நித்யா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்க நமது முன்னாள் தலைவர் ஈ.ஆர். குமரேசன் அவர்களை அழைக்கிறோம். ஈ.ஏ.வி. ரெங்காச்சாரி அண்ட் சன்ஸ் அவர்களுக்கு விருதினை வழங்க ஈ.ஆர்.கே. விக்னேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எனர்ஜி லிவிங் ஸ்கேப் அவர்களுடன்
சேத்தன் பாபு அவர்களும் மேடைக்கு அழைக்கிறோம். பாஸ்கர் எனர்ஜி லிவிங் ஸ்கேப் அவர்களுக்கு நமது முன்னாள் தலைவர் எஸ்கேஆர் ரமேஷ் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி கௌரவிப்பார். எம்ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நமது உடனடி முன்னாள் தலைவர் குமரன் பி ஜகு அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்கிறார். பாண்டியன் சர்பாக்டன்ஸ் கே தினகரன் டெல்டா கிரீன் டெல்டா சரி டெல்டா வாருணி கெமிக்கல் நினைவு பரிசினை நமது கே தினகரன் அவர்கள் பெற்றுக்கொள்வார். அதனை நமது உடனடி முன்னாள் தலைவர் குமரன் பி ஜகு அவர்கள் வழங்குவார்கள். கருடா 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 அவர்களுக்கு நமது முன்னாள் தலைவர் கே.ஜி. பிரபாகரன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். குவாலிட்டி நிட்ரிவேர் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்க நமது சேர்மன் கே தினேஷ் அவர்கள் வழங்குவார்கள். கோ ஸ்பான்சர் வகையில் பிளாக் ஃபாரஸ்ட் ஆனந்த் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்க நமது நாளைய சிறப்பு விருந்தினர் அருண் பிரகாஷ் அவர்கள் வழங்குவார்கள். அடுத்ததாக நமது 7வது சிட்கான் மலர் வெளியீடு. அதனை 7வது சிட்கான் மலர் வெளியிட நமது சீனியர் பிரசிடென்ட் கே.வி. பாலா அவர்கள் வெளியிட நமது நாலேஜ் பார்ட்னர் எஸ்.ஆர். நாகேஷ் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள்.
ஹலோ ஹலோ ஓகே ஓகே தான் ஓ பாசிட்டிவ் யூடியூப் சேனல் சார் உன்னோட குரு ஃபோட்டோ குரு ஃபோட்டோ முன் வரிசையில் அமர்ந்துருங்க, பின்னாடி கொஞ்சம் நிற்கலாம். ஓ பாசிட்டிವ್ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ಸೇದನ್ನ ಕೆಲವೊಂದು ಅನೌನ್ಸ್ ஒரு நிமிஷம் ಪ್ರೋಗ್ರಾಮ್ಸ್ ಕೂಡ ಓ ಪಾಸಿಟಿವ್ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ಸೇದನ್ನ ಸ್ಟೂಡೆಂಟ್ಸ್ ಗೊಂಡ ಇನ್ಫಾರ್ಮೇಷನ್ ದಿವೆ டீம் சார் கொஞ்சம் அந்த சேரில் கொஞ்சம் உட்காந்தீங்க நல்லா இருக்கும். தினேஷ் தான் आएगा रेडी चोको फ्री का नहीं पुलवो दा देखाना हाय रेडी वो सनम होदा कुल्लागन सदंगा देखाना Da. நல்லா பேசாதங்க ஜுக்கு தேங்க்ஸ். கீழே உட்கார்ந்தவங்களுக்கு நன்றி. கொஞ்சம் இது ஃபோட்டோ எடுக்கும்போது செல்ஃபோன் பார்க்குறது, கீழே குனிகிறது, திரும்புறது அது தயவுசெய்து பண்ணாதீங்க. சார் ஷீல்டு கொடுக்கும்போது நிறைய பேர் செல்ஃபோன் தான் பார்க்குறீங்க. சார் பேசாதீங்க, இங்கே பார்க்கலாம், இங்கே பாருங்களேன், அப்புறம் பேசலாம்.
மொபைல் தான். நல்லா ஸ்மைலோட இருக்கலாம், கலகலன்னு சிரிக்கலாம். ஓகே, அப்படியே இருங்க. ரெடி? ஓகே, அனைவருக்கும் ஒத்துழைப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி. இன்றைய சிட்கான் நிகழ்ச்சி நாளை காலை 9 மணிக்கு துவங்க இருக்கிறது. அதற்காக இந்த நிகழ்ச்சியை ஒத்திவைக்கிறோம்.